அனைவருக்கும் வணக்கம். டைம் ஃபார் ஆல் டைம் ஃபார் ஆல் எனும் யூடியூப் சேனல் கடந்த 6 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு அன்றும் 12 மணி நேரங்களுக்கு மேலான தமிழ் நிகழ்வுகளோடு தமிழோடும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி வருவது வழக்கம். இந்த ஆண்டு 2026 டைம் ஃபார் ஆல் 12 மணி நேர நிகழ்வுக்கு அப்பா என்னும் கருப்பொருளோடு தந்தை சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை டைம் ஃபார் ஆல் நடத்தி வருகிறது. அதில் ஒரு அங்கமாக திரைப்படங்களில் தந்தை. அந்த வரிசையில் இன்று நாம் கலந்து ஆலோசிக்க இருப்பது நம்முடைய நடிப்பின் அரக்கன்னு சொல்லலாம். நடிப்பு அரக்கன், நடிப்புல எந்த ஒரு இது சொன்னாலுமே அதுக்கு பொருந்தக்கூடியவராக திகழக்கூடும். நான் உங்களை சொல்ல அதாவது இந்த நிகழ்வில் கலந்துரையாடல் பண்ண போறது யாருன்னு சொல்றதுக்கு முன்ன யாருடைய திரைப்படம் சொல்லும் போதே அவரை விட அதிகமாக நடிப்பை வெளிப்படுத்திய சகோதரி ஏமா அவர்கள். ஆனால் நாம் இன்று கலந்தாய்வு செய்ய போவது நடிகர் கமலஹாசன் அவர்கள் தந்தை கதாபாத்திரம் ஏற்று நடித்த திரைப்படங்கள். அதில் அவர் அந்த தந்தை கதாபாத்திரத்திற்கு எவ்வாறாக தன்னுடைய பங்களிப்பை அளித்தார், அது அறம் சார்ந்த பாத்திரமா அல்லது அதில் ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்ற சில விஷயங்களை நாம கலந்து ஆலோசிக்க போறோம். வணக்கம் ஏமா. வணக்கம். புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு பொலிவான விஷயம். அதுல சிறந்தது தமிழ். நம்ம மொழிகளில் சிறந்தது தமிழ்னு சொல்றோம். அதே மாதிரி நடிகர்களில் சிறந்தவர் கமலஹாசன். இன்னும் இப்போ உறவுகளில் சிறந்தது தந்தை. நீங்க எல்லாத்தையுமே ஒரு சிறந்த விஷயங்களா வச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சது மாதிரி இருக்கு. என்ன ஆரம்பிச்சோன்னா நான் தான் கொஞ்சம் பல்பு வாங்கிட்டேன். இல்ல டவுட் இருந்தது. சரி பரவால்ல, வாங்கின பல்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நெறைய இருக்குது, வாங்கி ஒரு பக்கமா. அது ஒவ்வொரு நியூ இயருக்கும் கமலஹாசன் அவர்கள் அந்த பைக்கை தொடச்சி ஆயில் போட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி வீடியோவோடு தான் ஆரம்பிப்பாங்க. நாம கொஞ்சம் வித்தியாசமா அதே கமலஹாசனை தந்தை கதாபாத்திரத்தில் அவர் நடித்த திரைப்படங்களை பற்றி ஒரு சின்ன கலந்துரையாடல் வைக்கலாம். இப்போ சொல்லுங்க ஏமா, நீங்க கமலஹாசன் அவர்களுடைய படங்கள்ல அவர் தந்தை கதாபாத்திரம் ஏற்று நடித்த படங்கள் அப்படின்னு கேட்டா உடனே ஒரு 4-5 படம் மனசுல வருமா உங்களுக்கு? உடனேனா முதல்ல பாபநாசம். அதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்திருக்கு. ஆனா இப்போ மனசுல இப்பவும் முதல் படம் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு நெறைய படங்கள் பிடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்தியன், அதாவது நேர்மையான தந்தை அப்படின்றது. அப்புறம் அந்த ஒரு சோகமான படம், மன்னிக்கணும். நாயகன் அந்த படம். இந்த மாரி படங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இப்ப பாபநாசம் வந்ததுக்கப்புறம், அதுல தான் ஒரு மிகச்சிறந்த தந்தையா இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. ரொம்ப அந்த எதார்த்தத்த வெளிப்படுத்துறது, அப்படியே பதட்டமா, அவருக்குள்ளேயும் அந்த பதட்டம்லாம் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு நம்ம பயந்தா, நம்ம குடும்பம் பயந்துரும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப தலைசிறந்த படமா நான் நினைக்கிறது. நீங்க என்ன படம் நினைக்கிறீங்க? கமலுடைய ஒரு தலைசிறந்த கமல் நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லும் போது கமல் அவர்கள் எந்த ஒரு படம் எந்த ஒரு கதாபாத்திரம் ஏற்றாலும் அதுல சிறப்பா கண்டிப்பா அதுல பண்ணுவாரு. எனக்கு மனசுக்கு நெருக்கமான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாயகன் சொல்லுவேன். தந்தை கதாபாத்திரத்தில் மிக நெருக்கமான படம். இப்போ உதாரணம், தனுஷ் அவர்களும் சில படங்கள்ல தந்தை கதாபாத்திரத்துல நடிக்கும் போது அடடா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது அவருடைய ஏஜே கம்மியா இருக்கிற ஒரு காலத்துல அவர் ஒரு முதிர்ந்த தந்தையா நடிக்கிற சில காலகட்டம் வரும்போது, அதே போலதான் நாயகன் படம் நடிக்கும் போது கமலே ஒரு யூத் ஐகான் தான் அந்த படம் வரும்போது. அப்படியாப்பட்டவரு ஒரு முதிய கதாபாத்திரத்தை ஏற்று மட்டும் இல்லாம ஒரு தந்தையாகவும் அதுல ஜொலிச்சிருப்பாரு. ஆனா இப்போ என்னுடைய இது, நீங்க பாபநாசம் என்ற படத்தை நீங்க துவங்குனதுனால பாபநாசம் படத்தில் அவர் தந்தையா செய்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்ல ஞாபகம் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி வரும். அதுல நான் 2ஆ பிரிக்க விரும்புறேன். ஒரு விதத்துல அவர் எந்த அளவுக்கு சுத்தமா சுயநலம் இல்லாம இருக்காருன்னு ஒரு காட்சி வரும். அதாவது அவர் கண்ணாடிய கூட அவர் சரி பண்ணியிருக்க மாட்டாரு. அவரோட கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கும். குடும்பமா சேர்ந்தா கூட அவருக்கு பண்ணிக்கிற செலவு அவ்வளோ வீண் விரயம்னு நெனைப்பாரு. எதுக்கு போய் நமக்காக அந்த மாரி நெனைக்கிற ஒரு மனுஷன். அதே மாரி அந்த போலீஸ் உள்ள வருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி. நான் அத்தன தடவ ரிவைண்ட் பண்ணி பார்த்த காட்சி அது. இவங்க பொண்ணுக்கு, மனைவிக்கு அவ்ளோ தைரியம் குடுத்திருப்பாரு. ஆனாலும் அந்த பொண்ணு போலீஸ பார்த்தோன்னா நடுங்கும் அப்படியே. அதுல இப்படி பொண்ணு ஷிவர் ஆயிட்டு இருப்பா. இப்படி வருவார் போலீஸ் ஆப்போசிட்ல. கரெக்ட்டா அவரு கிராஸ் பண்ணி நிப்பாரு. ஐயோ! அந்த சீன் எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அந்த பொண்ணு அப்படியே அவங்க அப்பாவோட இதுல ஷீல்ட் ஆயிட்டு பின்னாடி நிப்பாங்க.
ஒரு அப்பாவா ஒரு பொண்ணுக்கு எப்படி நிக்கணும்? ஒரு பிரச்சனை வருது, எப்போ எந்த சூழ்நிலையில நிப்பேன் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சீன் அந்த படத்துக்கே வந்து ஒரு முத்திரை பதித்த காட்சி அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி. ஓகே. அ பாபநாசம் வந்து அ நீங்க சொல்ற அந்த பாபநாசம் படத்துல அவருக்கு 2 பெண்கள் இருப்பாங்க. அதுல முதல் பெண் கல்லூரி ஒரு பயணம் போகும்போது, டூர் போகும்போது தான் ஒரு சம்பவம் நடக்கும். அதுலருந்து தான் உங்களுக்கு ஸ்டோரி வந்து பில்ட் ஆகும். அந்த ஸ்டோரி பில்ட் ஆகும். அந்த காட்சியில பார்த்தீங்கன்னா, ஒரு எதார்த்தமா சில வீடுகள் நடக்குது. அதாவது அம்மா வந்து போவாதன்னுவாங்க. இல்ல பண்ணாத, அத செய்யாத, இத செய்யாதன்னு அம்மா கட்டுப்பாடுகள் அதிகமா விதிக்கும்போது, பெண்கள் உடனே போய் நிக்கிறது வந்து அப்பா கிட்ட தான். அத பத்தி அத என்ன வந்து நினைக்கிறீங்க? நான் அந்த காட்சி. என்னோடயே பொருத்திக்க முடியும். நான் ஆ, இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் சரியா செய்வேன். காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா, நேரா எங்க அப்பா கிட்ட தான் போய் நிப்பேன். அதுவும் எங்க அப்பா ஸ்கூட்டர் வந்து அப்பல்லாம் அவங்களுக்கு தெரியுமே. 5 மணின்னா 5 மணிக்கு அந்த வேலை முடிஞ்சிரும். கரெக்ட்டா அந்த டைம்க்கு எங்க அப்பா வீட்ல இருப்பாங்க. 5:30க்கு எங்க அப்பா ஸ்கூட்டர் ஹார்ன் அங்க க க அடிக்கும். அது வந்து அலாரம் மாதிரி. ஸோ ஏதாவது நடக்கணும்னா தெரியும். அந்த கேட் கிட்டயே நிப்பேன் நானு ரெடியா. உள்ள வந்தோனே சொல்லிடுவேன் விஷயத்த. ஏன்னா உள்ள வந்து எங்க அம்மா சைட்லருந்து போக்கூடாது. என் சைட்லருந்து போயிடணும். அங்கேயே நின்னு சொல்லி காரியத்த சாதிச்சுட்டு தான் உள்ளயே வர்றது. ஸோ அந்த காட்சிகள் வந்து என்னால ஈஸியா தொடர்பு படுத்திக்க முடியும். ஆனா பசங்க எப்படின்னு தெரியல. என் தம்பி எப்படி எங்க அப்பா கிட்ட போவான்னா, எங்க அம்மா வழியா போவான். எங்க அம்மா கிட்ட சொல்லி அப்படி போகும். நான் நேரா எங்க அப்பா கிட்டயே அப்ரோச் பண்ணிடுவேன். பாபநாசம் படத்துல கமலஹாசன் அந்த பணத்த புதைச்சாரு. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்களே தோண்டி புதைச்சிருப்பீங்க பல பேர. ஐய்யய்யோ! என்னதான் சொல்றீங்க? பின்ன ஒருவேளை ஏதானும் நம்ம பேசுறத கேட்டு பயந்து யாரானும் குதிச்சு அ ஆனா அந்த என்னென்ன படத்துல இந்த பண்ணியிருப்பாங்க. பெண்ணுக்கு உண்டான நம்பிக்கை, பெண்ணுக்கு உண்டான தைரியம், நம்பிக்கை அதெல்லாம் ஆமா. குடுக்குற விஷயமா இருக்கட்டும். அதுல சில காட்சிகள் இருக்கு. சைக்காலஜிக்கலா பார்த்தீங்கன்னா, எத சொல்லணுமோ அத சொல்லணும். எத சொல்லக்கூடாதோ அத சொல்லணும். சொல்லக்கூடாது ஆமா. அப்படின்றதுல ஒரு அப்பாவா அவருடைய பங்களிப்பு வந்து வித்தியாசமா இருக்கும். அதாவது சில விஷயங்கள வந்து பெண்கள்கிட்டயும், மனைவிகிட்டயும் சொல்லியிருப்பாரு. சில விஷயங்கள கரெக்ட். மறைச்சிருப்பாரு. உண்ம. சில விஷயங்கள அவங்களுக்கு வந்து லாஜிக் புரிதலையும் நீங்க இதுதான் பண்ணணும். யாரு கேட்டாலும் இன்னைக்கு நாம இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்த இங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு அந்த திணிப்பும் இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி சில தகவல் திணிக்கிறது இருக்கும். கன்வின்ஸ் பண்றதும் இருக்கும். சிலத ஹைட் பண்றதும் இருக்கும். இந்த பாபநாசம் திரைப்படத்துல ஒரு அப்பாவா எதார்த்தமான சில காட்சிகள். இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான காட்சி ஞாபகம் வருது. பெண்கள் எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி ஆண்கள் கிட்ட சில விஷயங்கள் உள்ள போட்டீங்கன்னா, இந்த கல்ல எடுத்து கடல்ல போட்ட மாரி. உள்ள போச்சுன்னா, அதுக்கப்புறம் யாராலயும் எடுக்க முடியாது. அவங்களே நெனச்சாலும் வெளில வராது. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. ரகசியம்னு வச்சிருப்பாங்க. பட் யாராவது சென்டிமென்ட்டா ஒரு ஃப்ரெண்டோ இப்ப அதுல கௌதமி கேரக்டர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, இன்னொரு பொண்ண வச்சு, அவளுக்கு ம். ஒரு பிரச்சனை இருக்கிற மாரி கொண்டு வந்து உள்ள அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த அம்மா கேரக்டர. அப்போ அந்த பெண் வந்து இலகுவா போறா அந்த இடத்துல. டக்குன்னு தளர்ந்து போயி ஒரு இடத்துல வார்த்தைய விடுற அளவுக்கு. ஆனா ஆண் ம். வந்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி விட்டுற மாட்டாங்க. அதனால தான் இவர் வந்து சில விஷயங்கள மனைவிகிட்டயே மறைச்சிருப்பார். அந்த சொல்லியிருந்தா புதைச்ச அப்பயே தோண்டி இடம் எடுத்துருப்பானுங்க. முடிஞ்சது. இவர புதைச்சிருப்பாங்க. ட்ரூ. அந்த தெரியல. அது வந்து தவறு தான். பட் அவங்களோட அந்த மறைக்க தெரியலையா என்னன்றது எனக்கு தெரியல. ஈஸியா மாட்டிக்கிறாங்க அவங்க. ம். இப்ப அந்த அந்த காரணம் பாபநாசம் படத்துல நம்ம இப்போ என்னதான் கமலுடைய படங்கள்ல தந்தை கேரக்டர் நம்ம பத்தி பேசிட்டு இருந்தாலும், அதே பாபநாசம் படத்துல அந்த வில்லன் கேரக்டர் அந்த இறந்து போன மாணவனுடைய அப்பாவா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் வர காட்சிகள் மிக கம்மியா தான் இருக்கும். அவரு கிளைமாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்பாரு. அட்லீஸ்ட் சொல்லு. நீ வந்து கொன்னுட்டேன்ற தகவலையாவது நீ சொல்லு. நாங்க எங்களுக்கான கடமைய செய்ய வேண்டியிருக்கு. ஆமா. அப்படின்றது தான் வந்து ஒரு அப்பாவுடைய கேரக்டர் வந்து அதுவும் நல்லா இருக்கும். அந்த கேரக்டரும். அந்த தந்தை கேரக்டரும் சரியான கேரக்டர் தான். இப்ப அவங்க அம்மா தான் தவறு செஞ்சிருப்பாங்க. அந்த பையனுக்கு செல்லம் குடுத்ததோ, அவன கெடுத்ததோ அவங்க அம்மா தான். இதுல வந்து சொல்வாங்கல்ல, இப்போ வந்து என்னுடைய கடவுள நான் மதிக்கிறேன். இன்னொரு மதத்தோட கடவுள மதிச்சா தான் நான் என் கடவுள மதிக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி இதுல நான் ஒரு நல்ல தந்தை அப்டின்னா, எனக்கு இன்னொரு தந்தையோட வலி தெரியணும். கடைசில வந்து கமலுக்கு அந்த வலி புரியும். அவர் சொல்லுவாரு. அதனால தான் சொல்லிடுவாரு இல்லையா? அத ம். கொண்டு வந்து குடுத்துருவாரு. சம்திங் ஏதோ இன்டைரக்ட்டா அத குடுத்துருவாரு அந்த விஷயத்த. அந்த பெயின் வந்து அவருக்கு புரிஞ்சிருக்குல்ல. என்னதான் அந்த அந்த வசனங்கள் அவ்வளவு ஸ்மார்ட்டா வச்சிருப்பாங்க. கமல தவிர அத யாராலயும் அவ்ளோ அழகா டெலிவர் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா, அந்த எங்க ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும். அதாவது கொன்னுட்டேன்னும் சொல்ல மாட்டாரு. கொல்லலனும் சொல்ல மாட்டாரு. ஆனா விஷயத்த புரியவும் வச்சுருவாரு.
அது வந்து வேற யாராவது இருந்தா குழப்பியிருப்பாங்க. அவர் அவ்ளோ அழகா டெலிவர் பண்ணியிருப்பாரு. ஆனா அது ஒரிஜினல் படம் மலையாளத்துல மோகன்லால் அவர்களுடைய நடிப்பும் அ மிக அருமையா தான் இருக்கும் அதுல. ஆமா. இது இப்போ நீங்க பாபநாசம் சொன்னீங்க. நான் வந்து நாயகன் சொன்னேன். ஏன்னா ஆமா. காரணம் என்னவென்றால், எல்லாருக்குமே வந்து மிக பிடித்தமான படம் நாயகன். பல்வேறு தலைப்புகள், பல்வேறு இதுல. ஒரு காட்ஃபாதர் ஆங்கிலத்துல வந்த காட்ஃபாதர் படத்துடைய தமிழாக்கம் மாரி ஒரு இது தெரியும். மும்பையில நடந்த ஒரு தமிழுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமா இருக்கும். மணிரத்னமுடைய ஒரு மெகா ஹிட்டு, இளையராஜாவுடைய ஒரு மெகா மியூசிக்கல், கமல், மணிரத்னம், இளையராஜா காம்பினேஷன் அப்படின்னு அந்த படத்துல நெறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுல எனக்கு புடிச்சது அப்பா என்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து அவர் பண்றது. அதாவது அந்த படத்துல அப்பான்ற ஸ்தானம் வந்து பல்வேறு படிநிலையில் இருக்கும். கமலுக்கு ஒரு அப்பா இருப்பாரு, கிட்டி. அவர் முதல்லயே இறந்துருவாரு. அதுக்கப்புறம் கமல தூக்கி வளர்த்த பெரியவர் ஒருத்தர் இருப்பாரு. அவரும் ஆமா. இறந்துருவாரு. அதன் இல்ல பிறகு ஒரு அவர் வந்து சொல்லுங்க. ஊருக்கே நல்லவங்களா இருப்பாரு. ஊருக்கே நல்லவங்களா இருக்கவர் கண்டிப்பா சில பேருக்கு ரொம்ப கெட்டவரா தானே இருப்பார். அதனால அந்த ஸ்டேஜ் அவங்க பொண்ணு கேட்கிற கேள்வி ஒண்ணு இருக்கும்ல, நீங்க நல்லவரா? கெட்டவரா? இன்ன வரைக்கும் அந்த வசனம் ஃபேமஸ் தானே. அது கஷ்டம் தான். நீங்க நெறைய பேருக்கு நல்லவரா இருந்தீங்கன்னா, சில பேருக்கு ரொம்ப கெட்டவரா தான் இருந்து தான் ஆகணும். நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களா அது சொல்லுவாங்கல்ல, யூ கேனாட் பி இன் எவ்ரிஒன்ஸ் குட் புக்ஸ். அது வேற ம். வாய்ப்பே கிடையாது அது. அந்த காட்சி தான் அது. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அந்த எண்டிங் கடைசியில அவருக்கு லாஸ் தான். நல்ல வேளை அவர் பண்ண புண்ணியத்தோட பலன் அவங்க பொண்ணு நல்லா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லையா? அவங்க ம். பொண்ணு மட்டும். பொண்ணு, பேரன் இருப்பாங்க. பேரப்பிள்ளை. அந்த கேள்வி வந்து நீங்க நல்லவரா, கெட்டவரான்ற கேள்விய கேட்கறது பெண் வழி பேரன். அவர் வேற. தான் கிளைமாக்ஸ்ல பேரன் தான் கேட்பாரு. பொண்ணு ஆமா. வந்து அந்த ஒரு சண்டை காட்சி ஒண்ணு இருக்கும். சண்டைன்னா இது இல்ல. வாய் மூலமான சண்டை ஒண்ணு. ஜனகராஜ், கமலு, ஆமா. அவங்க பொண்ணு. அந்த 3 பேர் இருக்கிற ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அதுல அது ரொம்ப பார்த்தீங்கன்னா, அவர் வாயில பீடா போட்டிருப்பாரு. வேஷ்டிய மடிச்சு கட்டியிருப்பாரு. அந்த பின்பக்கம் நம்ம வீட்டு பின்பக்கம்லாம் இருக்குல்ல, அது மாரி அந்த ஒரு இதுல ஆமா. அ அங்க அந்த நின்றுக்கிற மாரி பொண்ணு வந்து வந்து ஜனகராஜ மரியாதைலாம் பேசினப்ப பட்டுன்னு நடிச்சிருவாரு. ம். அது ரொம்ப சரியான காட்சி அமைப்பு. ஏன்னா, ஒரு அப்பா அப்படிங்கிறவர் தான், ஒரு நம்ம அடுத்தவங்க கிட்ட சரியா பேசாதப்போ நம்மள கண்டிக்கணும். நம்ம மரியாதை. யாருக்கு என்ன மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து ரொம்ப சரியா பண்ணியிருப்பாரு. வீட்ல சொல்லுவாங்கல்ல, வீட்ல நீ அடிச்சு வளர்க்கலன்னா, வெளியில போய் அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப சரியான இப்போ இந்த காலத்துல தான் அடிக்கவே முடியல இல்லையா பசங்கள. ம். அதனால தான் நெறைய பேரால குழந்தைகள நெறிப்படுத்தவே முடியல. சரியான இடத்துல அடியோ, திட்டோ ஒரு அப்பா குடுக்கணும். குடுத்தா தான் அந்த குழந்தைக்கு இப்ப எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா செல்லம் தான் நானு. ஆனா எங்க அப்பா உள்ள வராங்கன்னா, அந்த டோன் வேற மாரி ஆகுதுன்னா, போய் எங்க ஒளிவோன்னு தெரியாது. எந்த பொந்து கிடைக்குதோ அங்க போய் ஒளிஞ்சுப்போம். எங்க அம்மாக்கு மிரட்டணும்னா எங்க அப்பா தான். இருங்க, இருங்க உங்க அப்பா அரட்டுனாங்கன்னா அவ்வளோதான். ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். ஏன்னா ஸோ அந்த அப்படி இருக்க படத்திலேயே ஆமா. அந்த படத்துல நீங்க பெண் பத்தி பேசுனீங்க. அந்த படத்துல அவருக்கு மகனாக நேல்கள் ரவி அவர்கள் வந்து மகனா ஆமா, நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு சின்ன பையனா நேல்கள் ரவி சின்ன பையனா இருக்கும்போது ஒரு காட்சி வரும். அந்த காட்சி எப்படின்னா, கமல் எப்படி பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு தராரோ, அதே மாரி அந்த குட்டி பையன் வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு தருவான். பசங்களோட ஓ! சேர்ந்து சண்டையில. அப்ப அந்த தெருவுல இருக்கிற சில பேர் சொல்லுவாங்க, "பாருங்க உங்கள மாரியே உங்க பையன் வராரு" அப்படின்னும்போது, அத நினைச்சு ரொம்பலாம் மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும், அத வெளிப்படுத்தாம, "அது தப்பு அது. என்ன மாரி ஆகக்கூடாது அவன். நான் எடுத்த அந்த பாதையில அவன் போக்கூடாதுன்னுவாரு." ஆனா கடைசியில அவன் அந்த பாதையில தான் போவான். ஆமா. அது அதுதான் ஒரு விதி. பெயின்ஃபுல் ட்ரூத் தானே! அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அது என்ன சொல்றது? இப்போ ஒரு நல்ல பாதைன்னு இப்ப பார்த்தீங்களா, அவ்வை சண்முகில கூட அது ஆக்சுவலா வந்து ஒண்ணும் ஒரு தவறான வழி கிடையாது. ஆனா அதுல கூட "நீ எதுக்கு உன்ன மாதிரி உன் பொண்ண டான்ஸ் ஆட வைக்கிற?" அப்படின்னு மீனா கேட்பாங்க. அது கூட இதுவாது வந்து ஒரு ரவுடி தொழில் அப்படிங்கிறப்போ இறந்து போற சான்சஸ் இருக்கு. பட் அது ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு விஷயம் தான். பட் அதுக்கே அவங்க வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க. எதுக்கு ஏன்னா வந்து நீ உன் பொருளாதார அடிப்படையில ஒரு பெரிய மாறுபட்ட இது. ஜெமினி கணேசன் அவர்கள் ஒரு ஆமா, எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துற ஃபேமிலி. இங்க வந்து ஆர்டிஸ்ட். ஆமா. இப்ப வரைக்கும் நீங்க கமல் படம்னு பார்த்தீங்கன்னா, சில குவாலிட்டீஸ் இருக்கும். நீங்க விழுந்து விழுந்து சிரிச்சே தீரணும். எத்தன தடவ பார்த்தாலும். அதுல டாப் லிஸ்ட்ல வர்றது பார்த்தீங்கன்னா, அவ்வை சண்முகி, தெனாலி இதெல்லாம் வந்து நீங்க என்னைக்கு பாருங்க, எந்த நேரத்துல பாருங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. அதுல வந்து ஒரு தந்தை அப்படின்னு நம்ம பேசுறோம். தந்தை இல்லாததுனால தெனாலி அப்படிங்கிற ஒரு மனிதன் எப்படி தடம் புரண்டு போகிறான்னும் நமக்கு காட்டுது பாருங்க அந்த கேரக்டர். ம். ஒரு அம்மா, அப்பா சரியில்ல. ஒரு தந்தை இருந்திருந்தா அந்த குழந்தை அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காது. அதையும் காட்டுவாங்க. அவ்வை சண்முகில வந்து பொண்ணுக்காக வந்து அந்த ஒரு இதே ஜெண்டரே அவர் வந்து மாறுவாரு ம். இல்லையா? அது ரொம்ப அற்புதமான படம் அது. ஆமாமா. ஸோ ஆனா அதுவும் இப்ப நான் எப்படி நாயகன் வந்து காட்ஃபாதர் உடைய தழுவல் அல்லது இன்ஸ்பயர் சொல்றேனோ,
அதே மாதிரி அபய் சண்முகி வந்து மிஸ்டர் டவுட் ஃபயருடைய தகவல் ராபின் ஆ, வில்லியம்ஸ் ஆ. அப்படின்ற நடிகர், நகைச்சுவை நடிகர் நடிச்ச படம். அதோடைய பல காட்சிகளை அபய் சண்முகிலே உபயோகப்படுத்தியிருப்பாங்க, பல காட்சிகள். ஆனா அந்த தனித்துவமானதுன்னும் போது அந்த குடும்ப உறவுகள், அந்த நகைச்சுவை வந்து அதிகமாக மேலோங்கி இருக்கிறது. ஆங்கில படம் என்பது ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷத்துல முடிஞ்சிடும், 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆமா. முடிஞ்சிடும். ஆனா தமிழ்ல அது கொஞ்சம் லென்த்தா இருக்கணும், நிறைய ஃபார்முலா இருக்கணும், அதுல மெனக்கெடல் வேற இருக்கணும். ஏன்னா ஹாலிவுட்ல அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா வந்து எளிதாக பணத்தை வச்சு பண்ணுவாங்க. இங்க வந்து ஆமா. பணத்தை குறைவா உபயோகப்படுத்தணும், ஆனா நல்ல குவாலிட்டி வரணும். அதனால இன்னொன்னு கமல் அந்த கூட மேக்கப்காக பார்த்தீங்கன்னா, எடுத்த நேரம். ஆமா. உடை விஷயத்துல பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு கவுன் மாதிரி மாட்டிட்டு போயிடுவாங்க. இதுல அப்படி கிடையாது. ஒரு கம்ப்ளீட்டா இவரே வந்து அந்த ஃபுல் செட் அப்படியே மாறியிருப்பார். மணி அதெல்லாம் சார். ரொம்ப கஷ்டம். ஆ. அது அங்கலாம் வந்து நீங்க சும்மா எதையோ மாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு விக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இவரு தலையில இந்த முடி டீட்டெயில்ஸ்லருந்து வாகு எடுத்து சீவி, அந்த கொண்ட போட்டு அப்பா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு அதுல. அந்த நல்லாருக்கும். படத்துல அவங்க பெண்ணுக்கு, அந்த படத்துல வர பெண்ணுக்கு ஒரு தீக்காயம் ஏற்படும். ஆமா. தீக்காயம் ஏற்பட்ட உடனே இவரு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு மெய்டு, ஒரு பாட்டி, இவங்க, ம். அது ஆமா. கமலுடைய ரோலு. ஒரு வீட்டுல அந்த ஒரு பாட்டி மெய்டா தான் இருப்பாங்க அந்த வீட்டுல. ஆமாமா. குழந்தைய தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல இது பண்ணுவாங்க, டிப் பண்ணுவாங்க. சோ ஆமா. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு அடிபட்டுடுச்சே அப்படின்ற அந்த வலியும் இருக்கும். அதே சமயத்துல ஒரு வயதான பாட்டி ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடினா எப்படி ஓடணுமோ அந்த ஒரு காட்சி அமைப்பு ம். அந்த இடத்துல கூட தன்னுடைய ரோல் என்ன, தான் ஒரு இளைஞன் அப்படின்ற அந்த இது காமிக்காம நடித்த விதம் ஆமா. வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அது அவருடைய கண்ணு பேசும். இது வந்து எனக்கு வந்து நான் வந்து மெய்டா இருக்கிற வீட்டோட குழந்தை மட்டும் இல்ல, இது என்னுடைய சொந்த குழந்தை, ஆமா. சொந்த குழந்தை வழியில இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நடிப்பு இருக்கும். சென்டிமெண்ட் கம்மியா இருந்தாலும் அந்த படத்துல நகைச்சுவை மேலோங்கி இருக்கும். ஆமா. நெறைய அதுலயும் அந்த ஐயோ! அந்த டெல்லி கணேஷோடலாம் பயங்கர காமெடியா இருக்கும். இவங்க இந்த பாஷாக்கு வந்து பேசும்போது, பாஷா உனக்கு என்ன தெரியும் சொல்லு?" அப்படின்னோன, "ஏன் என்னமோ சொல்லணும்." இவரு கம்ப்ளீட் பண்ணுவாரு அத. பையன் அதெல்லாம் முடிச்சுட்டான். வந்து சொல்லு அண்ணா நன்னா சொல்றான்ண்ணா பாருங்கோ" அப்படின்னு அவன் ஒண்ணுமே தெரியாம முழிச்சுட்டு இருப்பாரு அவரு. அதான் வந்து அதே மாதிரி என்ன, இவரு பார்த்தா யார் இந்த சொன்னது? நாசர் கல்லால கை வச்சிருப்பாரு. கல்லால கை வச்சுட்டப்பா என்ன தூக்கிட்டாங்க. அவ்வளவு இயல்பா இருக்கும் நாசரோட கேரக்டரும் வந்து. ரொம்ப ம். எல்லாருமே எதார்த்தமா இருப்பாங்க. அந்த படத்துல இவரு வந்து மணிவண்ணனும் கமலும் வர காட்சி அமைப்பும் அருமையா இருக்கும். ஆமா. இவரு இதுல என்ன ஆயிடும், இவர்கிட்ட இவர் தான் ஹஸ்பண்ட்ன்னு சொல்லியிருப்பாங்க. ம். அவர்கிட்ட அவர் ஹஸ்பண்ட்ன்னு சொல்லுவாங்க. இவன் டெல்லி கணேஷ் ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிடுவான். அவன் தானே ஹஸ்பண்ட் விஸ்வநாதன். அப்ப இவன் யாரு? அந்த வசனங்கள் கிரேஸி மோகன் இருக்கார்ல, ம். ஐயோ! மோஸ்ட் கிரேசியஸ்ட் பெர்சன். அப்படி ஒரு வசனம் யாராலும் எழுதவே முடியாது. நான் அதான் நினைச்சுப்பேன், ஐயய்யோ! அவரு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருக்க கூடாதா? எப்படி வந்து எஸ்பிபி வந்து இன்னும் பாடியிருக்கணும்னு வருத்தப்படுறோமோ, அதே மாரி கிரேஸி மோகன் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து எழுதியிருக்கணும். சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வசூல் ராஜாலலாம் எழுதியிருப்பாரு பாருங்க. ஐயோ! அதாவது சென்டிமென்ட்டும் சூப்பரா இருக்கும். காமெடியும் சூப்பரா இருக்கும். காமெடில பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருக்க சீன்லாம் பார்த்தீங்கன்னா, சான்ஸே இல்ல. வெளியில வசூல்ராஜ். வந்தோனே, "என்ன ஐயய்யோ! நான் உங்களலாம் சந்தேகப்பட்டுட்டேன்டா" அப்படின்னு ஸ்மெல் வரும். அது அடுத்து வந்து இங்க அ சென்டிமென்ட் பார்த்தீங்கன்னா, நாகேஷ் கிட்ட வந்து ஒரு வேர்ட் சொல்லிட்டு போயிடுவாரு. "உன் பையன் வந்து லாயக்கு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு வசனம் வரும் பாருங்க. அது எப்படிடா, "நீ வந்து என்ன அடிக்கல, என்ன திட்டல, என் உயிர அப்படியே உறிஞ்சி எடுத்துட்ட." அப்பா! எவ்ளோ பெயின்ஃபுல் சென்டென்ஸ். அத வந்து கமல் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. "எங்க அப்பா அத சொன்னாரு, எங்க அப்பா அத சொன்னாரு." ஸோ அந்த சென்டிமென்ட் கிரேஸி மோகன் வந்து 2 சைடையும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் அப்படி தள்ளிட்டு போயிடுவாரு. அசால்ட்டா. ஜீனியஸ். சரி, இப்போ நீங்க வந்து இப்ப நம்ம பேசின படங்கள்ல இது பத்தி பேசணும். 2 பெண்களுக்கு தந்தையா ஒரு நடிச்ச படத்த பத்தி பேசணும். ம். அதன் பிறகு நாயகன் படத்துல ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஆமா. ஆமா. இப்போ அவ்வை சண்முகில ஒரு பொண்ணு. ம். ஆமா. இதே போல கரெக்ட். இந்த வரிசையில வந்தீங்கன்னா, இன்னொரு படத்துல அவருக்கு ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்கிற மாரி ஒரு படம் இருக்கும். அந்த பெண்ணுக்காக அவரு அ பல்வேறு ஊர்கள், பல்வேறு மாநிலங்களுக்கெல்லாம் போற மாரி இருக்கும். அதாவது ஒரு பண்டிகை நாள்ல வந்த படம். ஆனா எல்லாரையும் கதற கதற அழ வச்ச படம். கமலஹாசனுடைய படங்கள்ல அதிகமாக அழ வச்ச படங்கள்ல கண்டிப்பா இது டாப் 3, டாப் 5ல இருக்கும். நீங்க சொல்ற படம் பார்த்தா அஜித் தான் ஊர் ஊரா அந்த பொண்ண கூப்ட்டு போவாரு. "உனக்கு என்ன மகாநதி. வேணும்?" அல்ல. இது மகாநதி ஐயோ! அப்பா! நான்லாம் அப்படி எழுதியிருக்கேன் அந்த படத்துக்கு. யாஹ் ட்ரூ.
பயங்கரமான படம். அதுல சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. ஆனா அந்த லாஸ்ட் சீன் இருக்கு பார்த்தீங்களா? மொத்த படத்துக்கும் ஜஸ்டிஸ் அந்த படம். நான் வந்து யூசுவலா வந்து இப்போ கைய வெட்டிக்கிறது, கால வெட்டிக்கிறது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா ம். அந்த சீன்ல அவர் கைய வெட்டிக்கும்போது, நம்மளா இருந்தா கூட கையவே வெட்டிப்போன்னு தான் தோணும். அப்படியே ஒரு காட்சி அந்த ஏன்னா அவ்வளவு பொண்ண வன்மம் நம்ம மனசுல ஏத்தக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டருடைய இது அந்த வில்லன் அப்பா! கேரக்டருடைய இது வந்து இத்தனைக்கும் ஒரு பெரிய வில்லனும் இல்ல அந்த படத்துல. அந்த சூழல் ஆமா, காரணமாக அவன் செய்த ஒரு செயல் ஒரு குடும்பத்தையே பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு செயலா இருக்கு. அதனால அவங்க பெண் வந்து ரொம்ப பல்வேறு இன்னல்கள சந்திக்கும்போது, ஒரு அப்பாவா தேடி போயி பொண்ண மீட்டு கொண்டு வந்து, பொண்ணுக்கு ஒரு திருமணம் செஞ்சு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம்னு நினைக்கும்போது, திரும்ப வர இடையூறுகள், அதுலருந்து எப்படி ஆமா. மீள்றாங்க அப்படின்றதுக்கு, அந்த கடைசி சிச்சுவேஷன்ல வேற வழியே இல்ல அப்படின்னும்போது ரொம்பலாம் யோசிக்கிறது இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த யோசனை இருக்காது. ஆமா. வெட்டுறதுன்னு முடிவாயிடுச்சு. அது அவன் கழுத்தா இருந்தானா, என் கையா இருந்தானா. ரிசல்ட் இஸ் சேம். சம்ஹாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது எப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அதுல அந்த பாரதியாரோட கவிதை வரும். "நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா! கூஸ் பம்ப்ஸ் சீன் அது. எனக்கெல்லாம் வந்து அந்த அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது, அந்த பெண்ணுக்கு காசு குடுப்பாங்க தெரியுமா? அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவ பார்த்துட்டு, ம். அப்படியே போயிட்டு அப்பாவ கட்டி புடிச்சுப்பா. ம். அவ எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டா. அவள எப்படியோ அப்பா நம்மள கூட்டிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு இறுக்கி புடிச்சுப்பா. அவங்க சுத்தி இருக்கிற லேடீஸ் தான் காசு குடுப்பாங்க. அந்த சீனெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எமோஷனல். அந்த பொண்ண கூட்டிட்டு வர்றது, அதுக்கப்புறம் காப்பாத்துறது. ஐயோ! அதெல்லாம் அந்த படம் அ சான்ஸே இல்ல. அந்த ஸோ படத்துலயும், மகாநதி படத்துலயும் ஒரு ஊர்ல ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் பண்றவரு. மனைவி இல்லாம மனைவி இல்லாம இருப்பாரு. ஆமா. தொழில் பண்றவரு. ஆனா அவர வந்து தூண்டுறது என்னன்னா, வேற ஒரு வியாபாரத்த நோக்கி தூண்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியூருக்கு வந்தீங்கன்னா, டவுனுக்கு வந்தீங்கன்னா, உங்க பசங்கள நல்லா படிக்க வைக்கலாம். அப்படின்ற ஒரு அந்த தூண்டில் போட்டு தான் பையன், பொண்ணு இருப்பாங்க. அந்த தூண்டில் போட்டு தான் கொண்டு வருவாங்க. இது வந்து பல பெற்றோர்களுக்கு ஒரு பாடம் இது. ஆமா. ஏன்னா நீங்க உங்க நான் குழந்தையோட வந்து நல்லதுக்காக பண்ணுவீங்க. ஆமா. இல்ல நீங்க சொல்றது ரொம்ப சரி. நானே நெறைய தடவ ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் சில பேர் வந்து இப்டி கிராமத்துல உட்காந்துக்கிறாங்க, வரமாட்டிக்கிறாங்கன்னு. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம், ஐய்யய்யோ! இது ரொம்ப விவரம் இல்லாமலும் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. ரொம்ப அவேரா இருக்கணும், எல்லாரையும் நம்பக்கூடாது அப்டின்னும் காட்டுன படம் இது. அவர் ரொம்ப அப்பாவியா இருப்பாரு ஏன்னா இல்லையா சீட்டு கமலு? போடுவாங்க. சில பேரு சீட்டு கட்டுவாங்க. சில பேரு நகை வாங்கி வைப்பாங்க பசங்களுக்காக அப்படின்னு ஏதாவது நல்லதுக்காக தான் இருக்கும். ஆனா கடைசியில அது வந்து அந்த ஆமா. பெட்டிகளுடைய வாழ்க்கையே பெரிதா பாதிக்கப்படும். அந்த சில காட்சிகள் நீங்க அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த பையன் மட்டும் தனியா ஓடுவான் தெரியுமா? வந்து ம். தேடி வருவான். "அதெல்லாம் இல்ல போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய தொரத்தி விட்டுருவாங்க. அப்படியே அந்த ம். நாய தொரத்திட்டு ஓடுற சீன்லாம் ஐயோ! பயங்கரமா இருக்கும். ஒரு ஃபேமிலிய எப்படி ஆக்கி விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி கேரக்டர் அப்படியே வருவாங்க. ஸோ அந்த தகப்பனுடைய கோவத்துக்கு இந்த பயங்கரமான வலிகளெல்லாம் காட்டி அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அந்த படத்துல இருக்கும். அதுக்கு அவர் கைய வெட்டிக்கிறதுக்காக ஒரு தகப்பனா அதுதான் நடந்திருக்கும். அவர் வந்து கழுத்தையே வெட்டிக்கணும்னாலும் வெட்டி இருந்திருப்பாரு அந்த இடத்துல. அவன கொல்றதுக்காக. ஆனா சுகன்யாக்கு வாழ்க்கை தரணுமே. அந்த நேரத்துல அவரு கண்ல அது வரல. பட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சி. நான் எப்படி இந்த பாபநாசம் படத்துல இன்னொரு தந்தையுடைய கதாபாத்திரத்த நம்ம இப்ப பேசணும்ல, அந்த வில்லனுடைய அப்பா பத்தி பேசணும். ஆ பாபநாசம் படத்துல. அதே போல தான் மகாநதி படத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த பொண்ண போய் பாம்பேல போய் மீட்டு வர்றது மட்டும் தான் பல பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். மகாநதின்னு சொன்னாவே. ஆனா அதுல அவருடைய 2வது பையன் அந்த நாய் பாண்டி ஓடுனான் பாத்தீங்களா? குட்டி நாய் பாண்டி ஓடுனான்ல. ம். அந்த பையன் சர்க்கஸ்ல வேலை செய்வான். தெரு தெருவா போய் இது பண்ற கூத்து இது பண்ற ஆமா, இதுல ஆமா. வேலை செய்வான். அதுல இருப்பான். கரெக்ட். அங்கிருந்து தான் அவன மீட்டு கொண்டு வருவாங்க. ஆமா, அவன ஆமா, ஆமா. வளர்த்தது அவன வளர்த்தது வந்து விஜய். விஜய்ன்னு ஒரு கேரக்டர். அவர் தான வளர்த்திருப்பாரு அந்த படத்துல. தலைவாசல் விஜயா? தலைவாசல் விஜய் தான் வளர்த்திருப்பாரு அந்த படத்துல. ஆமா, ஆமா. அவன மீட்டு கொண்டு வரும்போது கமல் கேட்பாரு. கமலும் ராஜேஷ் கூட கேட்பாங்க. என்னப்பா காசு என்ன வேணுமான்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, "நீ இந்த மாதிரி ஒரு புள்ளைய தூக்கி வளர்த்திருந்தா காசு கேட்பியா?" பியூட்டிஃபுல். அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இவரு ராஜேஷ் இருக்க மாட்டாரு. சுகன்யாவுடைய அப்பா கேரக்டர். "போங்க கூட்டு போங்க. புள்ளைய ஆமா. கூட்டு போங்க." அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஆனா ஒரு ஜஸ்ட் லைக் தட் வரும். அந்த ஒரு சின்ன கேரக்டர் படத்திலேயே ரொம்ப சின்ன கேரக்டர் தான் வரும். ஆனா அது வசனம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதாவது நீ உன் பொண்ணுக்காக பல ஊரு, பல தெரு தாண்டி தேடி இருந்து அழைத்து கொண்டு வர. உன் பையன் என்கிட்ட நல்லா தான் வளர்ந்துருக்கான். அங்க வந்து ஆமா. அங்க வந்து பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அந்த பொண்ணுக்காக எல்லா பணத்தையும் கொடுத்துட்ட. ஆனா இங்க பையனை முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பிடுற சாப்பாடை கொடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா எந்த காசும் வேணாம் அப்படின்னு சொல்ற அந்த மனப்பக்குவமும் ஒரு தந்தையாக இது கமல் படம். ஆனா கமல் ம். நடிக்காத கேரக்டர் இது.
இல்ல அதுவும் தந்தை தன்மை தானே. ம். அந்த பிற குழந்தையும் தன் குழந்தையா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தானே. அதுல அந்த ரொம்ப பெயின்ஃபுல் சீன்ஸா இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நெனச்ச பொண்ணு. ஸோ அந்த பெயின் எல்லாம் வந்து அவ்ளோ நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இத உண்மையிலேயே அந்த காலத்துல பெரிய அவேர்னஸ் குடுத்த படம். ஏற்கனவே ஒரு படம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அந்த யுஎஸ்ல வந்து இந்த 43 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த ம். ஏமாத்துவாங்களே கரெக்ட்டா நான் பேர் தப்பா சொல்றேனோ? ஒரு சரியா தெரியல. ஜெயபிரதா இருப்பாங்க இல்லையா? அவங்கள ம்ஹ்ம். மேரேஜ் பண்ணி குடுத்துட்டு அந்த டைம்ல ரொம்ப இம்பாக்ட் வந்த படம் அது. அதே மாதிரி மகாநதி. பயங்கர இம்பாக்ட் அந்த படத்துல. ஏமாறக்கூடாது. ஒரு வெளியிலேருந்து வரவங்க நம்ம எந்த அளவுக்கு அவேரா இருக்கணும். குழந்தைங்கள எப்படி சேஃபா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய அவேர்னஸ். எங்க ஸ்கூல்ல வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் வந்து அப்பலாம் வந்து கேர்ல்ஸ் ஸ்கூல் அது. நெறைய விஷயம் தெரியாது. திருச்சிலலாம் அவேர்னஸ் ரொம்ப கம்மி. ஸோ 12 மணி வெயில்ல எங்கள நிக்க வச்சாங்க. கூப்ட்டு எங்களோட ஹெட் மிஸ்ட்ரஸ் இந்த படத்த எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு. எங்களுக்கு அப்பலாம் புரியல. அது ஸ்கூலா, காலேஜான்னு ஞாபகம் ஸ்கூல் தான் நெனைக்கிறேன். எதுக்கு நிக்க வைக்கிறாங்கன்னு தெரியாம பப்பரப்பேன்னு நின்னுட்டுருந்தோம் உச்சி வெயில்ல. மைக் புடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த படத்த பத்தின ஒரு மெயின் சீன்லாம் சொல்லிட்டு, எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் வேணும்னு அவங்க சொன்னது. ஸோ அதனால எங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த மூவி. ஓகே. ரொம்ப இப்ப அந்த நம்ம டைம்ல அவேர்னஸ் இப்ப பாபநாசம் பேசணும். நாயகன் பேசணும். அதன் பிறகு இப்போ மகாநதி பேசியிருக்கோம். இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா கேரக்டர் நடிச்ச படங்கள். வேற ஏதாவது படங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆம். ஒரு நிமிஷம் நானு ஆக்சுவலா நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஆம் அப்பன்னா கேப்ல விக்ரம். டக்குனு நானும் சொல்றேன். இந்தியன விட்டுறக்கூடாது நம்போ. இந்தியன். ஏன்னா ஐயோ! ஆமா, இந்தியன். ஏன்னா அந்த சிவாஜி கணேசன் தன் பிள்ளைய கொலை பண்ண மாரி படங்கள்லாம் வரும்போது எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கும். ஆமா, ஆஹா! பையனையே இது பண்ணிட்டாரா அப்படின்னு. இங்க இங்க ஒரு படத்துல ஊரெல்லாம் பெருக்கிட்டு இருப்பாரு. ஊரெல்லாம் அந்த இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணும்போது, என் காலுக்கு கீழவே ஒண்ணு வளர்ந்திருக்கு. என் காலுக்கு கீழயே ஒரு கலை இருக்கு அப்படின்னு. வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாரி, அந்த படத்துலயும் அப்பாவுடைய கேரக்டர் அதுலயும் வந்து பாருங்க டக்குன்னு சொன்னோனே கமலுடைய அப்பா அப்படின்னு பார்க்காம, அந்த படத்துல கஸ்தூரி இருப்பாங்க. மகள். அது ஆமாமா. இவர் வந்து எப்படி ஆனா நீங்க அந்த மகாநதியில ஒரு விஷயத்துல ட்ரிகர் இருக்கோ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கமல் மேலேயே கோவம் வந்த கேரக்டர். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அத பார்க்கும்போது. அதுல நான் வந்து தப்புன்னு அந்த சொல்லல ஹாஸ்பிட்டல் அவர் சீன் பண்ணது. சொல்றீங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் சீன் சொல்ல வரீங்க நீங்க. ஹாஸ்பிட்டல் சீன் சொல்றேன். ஹாஸ்பிட்டல் சீன். அந்த நேரத்துல அப்படி ஒரு வரட்டு பிடிவாதம் தேவையா? அப்படின்ற கோவம் எனக்கு அந்த காட்சி பார்த்தப்போ வந்தது. இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத பிடிவாதமா இருந்தது. இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன். டக்குன்னு எங்கேயாவது போய் காசு குடுத்து சேர்க்க வேண்டியது தானே! அத விட்டுட்டு அங்க உட்கார்ந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன், அது பண்றேன், அது உங்க கொள்கை உங்களுக்கு பரவால்ல. அது எதுக்கு அது மூலமா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு. ஆ ஒரு பெண்ணா அந்த அவங்க அம்மா வந்து வருத்தப்படுவாங்க. அந்த மேல போட்டிருந்த ஒரு ஆடை கூட பறந்து போயிடும். ஸோ ம். இது எவ்வளோ கொடூரமான ஒரு சூழ்நிலை இல்லையா? ஒரு பெண்ண நெருப்புல எரிஞ்சு அவங்களே துன்பத்துல இருக்கும்போது, அப்ப உட்கார்ந்து இவரு பேசிட்டு இருக்கிறது ரொம்ப பிளண்டரா இருந்து தோணுச்சு எனக்கு. மித்த எல்லா காட்சிகளுமே எனக்கு புரியுது. நியாயமா. அந்த இடத்துல ஒரு தந்தையா கொஞ்சம் சறுக்கலான காட்சியோ அப்படின்னு ஒரு நெருடல் எனக்கு இருக்கு. இந்த மகன் விஷயத்துல அவர் செஞ்சது வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, ஒரு துரோகம், அவர் வந்து ஒரு லைசென்ஸ் குடுக்குறதுல அத்தன குழந்தைகள கொன்னிருப்பாரு. அவரு கடைசி வரைக்குமே திருந்துவதற்கான வாய்ப்பே இருக்காது. அந்த இவரு பொறுமையா எடுத்து சொல்லும்போது கூட, "இந்த கிழவன புடிச்சுக்கோங்க" அப்படின்னு மரியாதை இல்லாம தான் பேசுவாரு. "இந்த கிழவன கூட்டு போயிடு கொன்னுட போறேன்" அப்படின்னு ரொம்ப ஓவரா அதாவது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஒரு பெரிய ஹீரோ படத்துல ஒரு கெட்ட வார்த்தை வந்த படங்களும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆமா, அந்த படம் தான் முதல் படம் அது. ஒரு ஆமா, டைரக்ட்டா இப்போ சமீபத்துல வர பல படங்கள்ல பல அந்த கர்ஸ் வேர்ட்ஸ் சொல்ற ஆமா, வார்த்தைகள் வந்து ரொம்ப எளிதா உபயோகப்படுத்துவாங்க. ஆமா, ஒரு பெரிய ஹீரோ படத்துல உபயோகப்படுத்தின முதல் திரைப்படமா நான் இந்தியன் தான் ஆமா. நான் பார்க்குறேன். இப்போ நீங்க டீசென்ட்டா கொஞ்சம் சொன்னீங்க. அந்த அந்த தரங்கள் கொஞ்சம் தாழ்ந்துட்டு வர்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்ம தமிழ் சினிமால ஒரு கொள்கை இருந்தது. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு. அது இப்ப போயிடுச்சோ! அப்டின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ரொம்ப மோசமா போச்சு. ரொம்ப பெரிய ஆட்கள் கூட அத உபயோகப்படுத்துறாங்க. இப்ப திரும்பி வழக்கம் நம்ம டிவேட் ஆனாலும் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வட சென்னைன்ற படத்துலயும் தனுஷ் போய் பொண்ணு கேட்பாரு. அந்த பொண்ணு கேட்கிற இடத்துல பெண்ணுடைய அப்பா இவனை கட்டி கொடுத்து என்ன பண்ண போறான் என் பொண்ணு அதுக்கு இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லும்போது அவருடைய பையன் ஒருத்த பக்கத்துல நின்றுப்பான். அவன் டக்குன்னு அவங்க அப்பாவை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கேட்கிறாரு என்னத்த பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப இருக்கிற பல ஜெனரேஷன் மக்கள் வந்து அதை கைத்தட்டி ரசிக்கிறாங்க. ஆனா எனக்கு எனக்கு மட்டும் இல்ல சில பேருக்கு தப்பு. வந்து அது கண்டிப்பா ஒரு நெருடான காட்சியாக. ஏன்னா ஒரு பொண்ணை பெத்தவரு
பொண்ணு வச்சுப்பானா வளர்ப்பானா ஒழுங்கா வச்சுப்பானான்ற ஒரு சந்தேகம் இப்ப இருக்கதான் செய்யும். ஏன்னா நீங்க கிரிக்கெட் மட்டுமே ஆடிட்டு கிரிக்கெட் ஆடுறவனுக்கே பொண்ணு கொடுக்குறது கஷ்டம் போது கேரம் ஆடுறவனுக்கு பொண்ணு தரலாமா? இல்ல இந்த வயசுல அது சரியா தான் தோணும். தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா? அன்னைக்கு தெரியும். தன்னோட பொண்ண அப்படி ஒருத்தன் வந்து எவனாவது கேட்கும்போது அன்னைக்கு தெரியும் அந்த வலி. ஆமா. அது மாதிரிதான் அந்த இந்தியன் படத்துல அந்த ஒரு கெட்ட வார்த்தைய பையன் கமல் போலீஸை பார்த்து சொல்லும்போது புடிச்சிட்டு போங்க இந்த கிழவனை அப்படின்னு சொல்லும்போது அந்த கெட்ட வார்த்தை அந்த சூழலுக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கெட்ட வார்த்தை சொன்ன உடனே அப்பா கமலுடைய முகத்தை தான் காமிப்பாங்க, அந்த ரியாக்ஷன் தான் காமிப்பாங்க. அது ஆமா. அப்படின்னா முத்தம் கொடுத்தா மீசை குத்துன்னு சொன்னதுனால மீசை எடுத்த அந்த ரொம்ப பெயின்ஃபுல் சீன். அவ்வளவு பாசமான ஒரு அப்பாவ கொலை செய்ய அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ம். ஆனா இப்ப ஆமா. நீங்க கஸ்தூரி காட்சி சொல்லும்போது ஒரு அப்பாவா அவர் பண்ணதுல எனக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அந்த கேரக்டருக்கு ஹாஸ்பிட்டல்ல. ஆனா அதே வழிதான் பையன் கமலுக்கு இருக்கும். அது அவர் சொல்லுவாரு, பையன் கமல் சொல்லுவாரு, ஆமா. நான் வந்து இது பர்மனண்ட் ஆகிறதுக்கு காசு கேட்கும் போது இந்த ஆள் கொடுத்திருந்தா நான் அப்பயே ஆயிருப்பேன்ல. வரட்டு பிடிவாதத்தினால அவளும் செத்தா எனக்கும் வேலை கிடைக்கல. அதாவது நான் என்ன மீன் பண்றேன்னா அந்த பையன் கமல் பக்கமும் ஒரு நியாயத்தை வர மாதிரி தான் இருக்கும். அதாவது அவனுக்கு ஆப்ஷன் இருந்தது கவர்மெண்ட் வேலையில போய் சேரத்துக்கு. அப்பா ஒத்து வரல, அப்பா வந்து அந்த கோட்டா மூலமாவோ அந்த வாங்கி தரலன்றதுனால தான் பையன் வந்து ஒரு தப்பான வழிக்கு போற இல்ல மாதிரி. அதே பையன் கேரக்டர் தான் இந்த பொண்ணுக்காகவும் திட்டுவாரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் அவள கொண்டு போய் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சம்வேர் சேர்த்திருந்தா உயிராவது மிஞ்சிருக்கும்னு ஒரு வார்த்தை வரும். ஆமா. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் அவருக்கு இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஆனா இந்த அரசு உத்தியோகம் வந்து இதுக்காக தீய வழியில போறதுங்கிறது ஏத்துக்க முடியாதுல்ல. உனக்கு கிடைக்கணும் அது நீ அதுல சம்பவம் வந்து நான் சூழல் தான் காரணம். உலகத்துல பல தவறுகள் நடக்குது. அந்த படத்துலயும் அந்த காட்சி அமைப்பு போய் பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குன்னு தெரியாது. அவங்க பையன் பண்றது ஒரு தவறு மாதிரி நம்ம நகைச்சுவாவே பார்த்துட்டு இருப்போம். கவுண்டமணியும் ஆமா. அவரும் பண்றது எல்லாமே ஒரு நகைச்சுவாவே பார்த்துட்டு இருப்போம். அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இம்பாக்ட் இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட். அதன் பிறகு ஆமா. பண்ற சின்ன 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 ஸ்டெப்ஸ் எல்லாமே தவறான ஒரு பாதை நோக்கி போகும்போது இட் ஆமா. ஜஸ்டிஃபைஸ். அப்பா கமலுக்கு வந்து ஜஸ்டிஃபை ஆகுது, இவனை வந்து கொலை பண்றதுல தவறே இல்லை. இல்ல அத உணரவும் மாட்டாரு அவரு. அதாவது அந்த வலி கூட அவருக்கு தெரியாது. அவ்ளோ குழந்தைகள் இறந்துட்டாங்கங்கிறப்போ மனசளவுல அவருக்கு அந்த வலி கூட இருக்காது. ஏதோ ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்டின்ட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த அதுவும் யதார்த்தம் உணர்ச்சித்தனம் நம்ம தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு தவறு நடந்தோம் டக்குன்னு நம்ம என்ன பண்றோம் டிஃபெண்ட் தானே பண்ணுவோம். அது நான் காரணம் இல்லைங்க அப்படிதானே. நான் அவன் கண்ணை ஆமா. குத்துறீங்க, அவன் கண்ணு தாங்க வந்து என் கையை குத்துச்சுன்னு. ஆ முள்ளு குத்திருச்சு. கை குத்திருச்சு. யாஹ்! ஸோ அதனால எனக்கு அந்த தெரியல. இந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் தான் கொஞ்சம் அப்டி இருந்தது எனக்கு. ஐயோ! அந்த ஆமா. பொண்ண காப்பாத்திருக்கலாமோ அப்டின்னு ஒரு அந்த பாடல் தோணுச்சு. வரிகளும் அருமையா இருக்கும். மகளுடைய பச்சை ஆசைக்காக கிளிகள் தோளோடு. ஆமா. ரொம்ப நல்லாருக்கும். என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம். ரொம்ப அதுல அழகான பாட்டு. பணத்தை என் ஃபேவரைட். பணம்லாம் உண்மை மணி மணி கேனாட் கிவ் எனிதிங்ன்ற மாதிரி அந்த படத்துல அதாவது பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுக்க மாட்டாரு உயிர் காப்பாத்துறதுக்கு. ஆனா பொண்ணுக்கு வந்து போட் வர்றதுக்கு பேப்பர் இல்லைன்னே அது அதனால வந்து எங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா அதை வந்து நல்ல விதத்திலயோ அல்லது அறம் சார்ந்த விஷயத்துல செய்வேன்ற ஒரு ஆமா, ஒரு அவங்க ஆமா. ஏழ்மையும் அதெல்லாம் காமிக்கல. சரிதான். ஆனா சில இடங்கள்ல சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட் அப்படிங்கிற ம். மாதிரி, சில இடங்கள்ல நீ கொஞ்சம் குழைந்து போய் தான் தப்பிக்கணும்னா, அதையும் செய்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். வேற அது ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துல தான் வந்து வழக்கமா உலகத்துல இருக்கிற அப்பா மாதிரி தான் அந்த அப்பாவும். சில சமயங்கள்ல அதை நியாயப்படுத்தவும் முடியாது. ஆமா. அந்த ரிஜிட்னஸ் வந்து நியாயப்படுத்த முடியாது. சில நேரங்கள்ல அவங்களோட ரிஜிட்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தோணும், ஏன் இந்த பிடிவாதம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாக்கள் தான் சொல்றேன். நெறைய இடங்கள்ல ஏமாந்துருப்பாங்க. நெறைய அடிகள் பார்த்துருப்பாங்க. ஆனா அவங்க நம்மகிட்ட சொல்ல முடியாது அவங்களால. அப்ப என்ன செய்வாங்க, சொல்லாம நம்ம குழந்தைய ஷீல்ட் பண்ணணுங்கிறதுக்காக, இது இப்படிதான் நீ வாழணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஏன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஸ்கார்ஸ் அந்த தழும்புகள் நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க. ஸோ ம். அதனால தான் நமக்கு கோவம் வரும். ஏன் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவிதைக்கு வந்து நான் வந்து பிரைஸ் வாங்கிட்டே இருப்பேன் எங்க காலேஜ்ல. நான் பெருமைக்காக சொல்லல. ஸ்கூல் காலேஜஸ்ல வாங்குவேன். பட் என்ன டிஸ்ட்ரிக்ட் அளவுல அப்படிலாம் அனுப்பணுங்கிறப்ப எங்க அப்பா அனுப்ப மாட்டாங்க. எங்க டீச்சர்ஸ் வந்து கேட்டப்பயும் அனுப்பல. அப்புறம் வந்து நான் எல்லாம் கல்யாணம்லாம் ஆனப்புறம் நான் கேட்டுருக்கேன். அப்ப சொல்லுவாங்க, "அனுப்புறத பத்தி ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்கிற மாதிரி ஃபோனு, சேஃப்டி, நீ எங்க இருக்க, லொகேஷன்லாம் தெரியும்னா நான் பிரச்சனை இல்ல அனுப்பிச்சிருப்பேன். அப்போ ஒண்ணுமே எனக்கு தெரியாது. உன் டீச்சர் ஃபோன் பண்ணி சொன்னா தான் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுத்து அனுப்பி நான் நைட்டு தூக்கம் இல்லாமலாம் உட்கார்ந்திருக்க முடியாது. ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு பின்னாடி ஒரு விஷயம். நமக்கு அது லேட்டா தான் புரியுதுல்ல. ஆமா, ஆமா.
சோ இப்போ அது இன்னும் ஒரு மாதிரி. திரைப்படம் பத்தி பார்ப்போம். கமல் தந்தையா நடிச்ச படங்கள். அதுக்கப்புறம் நமக்கு நேரம் இருப்பின், கமல் படங்கள்ல வந்த மற்ற தந்தைகளை பற்றியும் நேரம் இருப்பின் ம். நம்ம பேசுவோம். இப்ப ஓகே. இன்னொரு படம் இருக்கு. இப்ப சமீபத்துல வந்து மெகா ஹிட் ஆன ஒரு படம். ஆ விக்ரம். இது விக்ரம். விக்ரம் படம். படத்தின் ஆமா. பெயர் விக்ரம். நடிச்சதுல வந்து விக்ரம் இல்ல. நடிச்சது கமலு. ஆமா. ஏன்னா எப்பவுமே பொதுவா பொதுவா பல படங்கள்ல குழந்தைய தத்தெடுப்பாங்க. இப்ப உதாரணம் அஞ்சலி அந்த படத்துல வந்து குழந்தைய தத்தெடுக்கிறது அந்த மாரி பல இது இருக்கும். ஆனா விக்ரம் படத்துல ஒரு அப்பாவையே தத்தெடுக்கிற மாரி. ம். ஆமா. அது எப்படின்னா ஒரிஜினலாவே பயாலஜிக்கல் ஃபாதர் அவர்தான். ஆனா ஆமா. சொசைட்டிக்கு தெரியக்கூடாதுன்ற காரணத்தினால ஒரிஜினல் பயாலஜிக்கல் ஃபாதரையே தத்தெடுத்த அப்பாவா தத்தெடுக்கிற காமிக்கிறோம். மாரி. அதே சமயத்துல அந்த அப்பா இது போதை பழக்கம், சில விஷயங்கள்ல வீக்னஸ் அவருக்கு இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு ஒரு அப்படிங்கிற மாரி போர்ட்ரே ஒரு பண்ணிட்டு காட்சி ஒரு அமைப்பு ஆமா. காமிக்கிற மாரி இருக்கும். அதன் பிறகுதான் தெரிய வரும். இவர் பண்றது எல்லாமே அவருடைய மகனின் இறப்பிற்காகவும், அதை நியாயப்படுத்துறதுக்காகவும். அது ஒரு காரணம் இருக்கும் பின்னாடி. பட் அது ரொம்ப சரியான காரணமா இருக்கும். அந்த வலிய அவரு காட்டுறதும் ரொம்ப பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். பேரனுக்கு வந்து பசிக்கும். அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணணும். இந்த அழுதுட்டு இருக்கவங்களலாம் வெளில போக சொல்வார்ல. இப்டி கை கூப்பிட்டு "தயவு செஞ்சு வெளில போங்க" அப்டின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இதா இருக்கும். அதாவது நான் வந்து எதார்த்தத்துல வாழ்ந்துக்கிறேன் அப்டிங்கிற மாரி அவரு சொல்லுவாரு. உங்க டிராமாஸ்லாம் வெளில போய் வச்சுக்கோங்க அப்டின்ட்டு போய் பேரனுக்கு பால் காத்தி அவர் பாட்டுக்கு குடுத்துட்டு இருப்பாரு. அந்த அப்புறம் அந்த ஒரு சத்தம் ஃபைட் சீன் வரும். சத்தம் சத்தம் வந்து பேரனுக்கு ஒத்துக்காது அப்படின்ற காரணத்தினால, என்னதான் மகனுடைய இறப்பிற்கு துக்கம் சொல்ல வந்தவங்களா இருந்தா கூட, பேரன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா மகன் போயிட்டான். பேரன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றது அந்த காட்சி அமைப்ப ஒரு சின்ன சைகை மூலமா அந்த கையெடுத்து கும்புற அந்த சைகை மூலமாவே அவர் அத அருமையா பண்ணியிருப்பாரு. அதன் பிறகு வர ஒவ்வொரு காட்சி அமைப்பிலையும் ஒரு பேரன் மேல காமிக்கிற அந்த அன்பு வந்து மகனுக்கு அவர் காட்ட தவறிய, அதாவது அந்த சின்ன வயசுல வளர்க்க முடியாத ஒரு சூழலை பண்ண மாரி இருக்கும். அந்த அதே மாரி பாட்டுமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த லைன்ஸ் ஆமா. ரொம்ப ஆமா. அதே மாரி தான் பேர் வைக்கும்போது, பேரனுக்கான பேர வைக்கும்போது பையன் சொல்லுவான். இவன் பேரையே கமல் பேரையே வச்சுட்டு தான் சொல்லுவான். இது உங்க பேர் தான் அப்படின்றது. நெறைய விஷயங்கள்ல வந்து அந்த படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ ஆமா. எ ஆமா. இப்ப ஏமா நம்ம கமல் மட்டும் எப்பவுமே எல்லாத்துலயும் விதிவிலக்கு இல்ல. ஏன்னா, அவர் பண்ணாத கதாபாத்திரம் இல்ல. அவரு எடுக்காத ரோலோ, இல்ல பேசாத மொழிகளோ இல்லன்ற மாதிரி, அவர் படங்கள்லயும் சில அவருக்கு அப்பாவா நடிச்ச சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஆமா. இதுல ஆக்சுவலி நீங்க அப்பாவா நடிக்கிறதுன்னு பார்க்காம கரெக்ட். நீங்க சொன்னது அப்பாவா நடிச்சது. பட் அப்பா மாதிரி இருந்த ஒரு கேரக்டர்னா, அந்த சாமி புள்ளன்னு ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த ஆக்சுவலா படத்துல? அவர் துரோகம் பண்ணியிருப்பாரு. ஜப்பானில் கல்யாணராமன் கரெக்ட்டா? ஜப்பானில் கல்யாணராமன்ல சாமி பிள்ளை. சரியா ஞாபகம் வரல. சொல்லுங்க. இல்ல. சாமி பிள்ளைன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஆக்சுவலா ம்ஹ்ம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேரக்டர் தான் கமல வளர்த்துருக்கும். ஸோ இவரு வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர்ல தான் வச்சிருப்பாரு. ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு அவர் மேல. எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் ஒரு காரணத்தினால இவர கொல்றதுக்கு அந்த கேரக்டரே உதவி பண்ணியிருக்கும். ஸோ ம்ஹ்ம். அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இவரு வந்து அப்பா மாரி பார்த்த ஒரு கேரக்டர் அது. ஸோ அதுல ம்ஹ்ம். வந்து "சாமி புள்ள நீயா?" அப்படின்ற மாரி ஒரு இது வி.கே. ராமசாமி தான் நெனைக்கிறேன் அந்த கேரக்டர். ம்ஹ்ம். எனக்கு கரெக்ட்டா கொண்டு வர முடியல. அந்த சாமி புள்ளங்கிற வேர்ட் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ ம்ஹ்ம். 2 கேரக்டர் வரும் தெரியுமா? அண்ணா, தம்பின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, அண்ணன கொன்னுடுவாங்க. ம். அப்புறம் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா, தம்பி வருவாரு. ஸோ ம். அந்த தம்பிக்கு இந்த பேய் கமலஹாசன் வந்து போய் உதவுற மாதிரி வரும். அதுக்கு ம். தான் ஜப்பான் போவாங்க. ஜப்பானில் கல்யாணராமன்னு வரும். ஃபர்ஸ்ட் கல்யாணராமன், அப்புறம் ஜப்பானில் கல்யாணராமன். ரொம்ப ம். நல்லாருக்கும் அது. அதுல தான் இந்த சாமி புள்ள கேரக்டர் திருந்திருவாரு. 2ண்ட் பார்ட்ல. ம். பயன்பாட்டுல. ம். ஓகே, ஓகே. ஸோ அது கூட அந்த ஃபாதர்லி ஒரு இது இருக்கும் அவருக்கு. அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாரு. ஐயோ! நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உறுத்திட்டே இருக்கும். நம்மள அப்பா மாரி பார்த்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டர் நீங்க கமல் படம்னு சொன்னனால, நான் கமல் படம்ன்னு சொல்லும்போது, நான் உடனே எதிர்பார்த்தது தேவர் மகன் சொல்லுவீங்களோ! அப்படின்னு எதிர்பார்த்தேன். நான் அடுத்தது கூட அதுக்கு வரல. நான் அடுத்தது மைக்கேல் மதன காமராஜருக்கு போயிட்டேன். ஓகே. மைக்கேல் மதன காமராஜர்ல அவரு அந்த ஆர்டிஸ்ட் பொதுவா கமல் அ மோர் தென் ஒன் ரோல் இருந்தா அவரே தான் பண்ணுவாரு அப்பா ரோலையும். ஆனா மைக்கேல் மதன ஆமா, காமராஜன்ல அத்தன ரோல் இருந்தாலும், அப்பா ரோல் மட்டும் அவர் பண்ணல. ஆமா. 2 அப்பா வருவாங்க. ஒருத்தர் ஹைட்டா ரொம்ப இருப்பாரு. இன்னொருத்தர் சந்தான பாரதி அவரு. சந்தான அவரு தான் பாரதி ஒண்ணு, கொஞ்சம் இன்னொருத்தர் பணக்கார அப்பா ஒருத்தர் அவரு வருவாரு. தான் கொஞ்சம் அவரு மலையிலேருந்து விழுந்து ஒரு மனநலம் அவரு தெலுங்கு பாதிக்கப்பட்டு ஆக்டர். வருவார் ஆமா. படம். தெலுங்கு ஆக்டர் அவரு. ஆமா.
அவர ரொம்ப காமெடியா இருக்கும். கடைசிலலாம் அவரோட சொன்னதே என்னமோ சொல்லிட்டே இருப்பாரு. பயங்கர காமெடியா இருக்கும். இவரு சந்தான பாரதி கேரக்டர் ரொம்ப நல்லாருக்கும். அவர் வந்து அப்பாவா அ எல்லாமே ஓகே. எல்லாமே செய்வாரு. செஞ்சுட்டு, "ஏய் என்ன விட்டுட்டு போயிட மாட்டல்ல நீ? என்ன விட்டு போயிட மாட்ட" "அப்பா உங்களுது தான்." அது ரொம்ப நல்லாருக்கும். என்னம்மா நெனச்சுட்டு இருக்க? நான்லாம் போமாட்டேன்ப்பா. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அதுல பாசத்த வந்து சமையல்கார கமலுக்கு அப்பா டெல்லி கணேஷ். இல்ல கரெக்ட்டா? ஐயோ! ஆமாமா. ஐயோ! செல்லப்பாட்டி. அதான் கேட்டேன். நீங்க சந்தான பாரதிக்கு போனீங்களேன்னு பார்த்தேன். ஏன்னா நம்ப ஆள விட்டு டெல்லி கணேஷ தாண்டி ஆமாமா. போயிருக்கீங்க. ஐயோ! டெல்லி கணேஷ் ஃபேவரைட். அவரு இல்ல என்னமோ சொல்லுவாரு. "நல்லா வேணும். விழுந்தா கேட்டியா? போ விழு" அப்டின்னுவாரு. திருப்பி இவன் போய் விழுந்துருவான். நீ விழுந்தியா? பயங்கரமா இருக்கும். அந்த கன்டினியூவஸ் காமெடி. எகெயின் கிரேஸி மோகன். ஐயோ! நான் கிரேஸி அந்த பெட்டிய வப்பாரு, எடுப்பாங்க. அந்த சீக்வென்ஸ் மனுஷன் எப்படி யோசிச்சாருன்னே தெரியல எனக்கு. அந்த வசனம் "கை பிடிச்சு இழுத்தியா? கை பிடிச்சு இழுத்தியா?" "ஆமாம் இழுத்தேன்" டப்புன்னு வச்சிருவாரு. நான் வழக்கமா சொல்றது செமையா தான். இருக்கு. கமல் படம்னாவே மற்ற மொழி படங்களுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்ற மாரி, ஆமா, மைக்கேல் மதன காமராஜன் கிளைமாக்ஸ்ல அந்த மலை மேல அந்த வீடு இருக்குல்ல, வீடு அந்த ஆமா. வீடு மாரி மலை ஐயோ! மேட்ல இருக்கும். அது எல்லாமே இந்த பக்கம் போனா சாயம், அந்த பக்கம் போனா சாயம்ன்ற ஒரு காட்சி அமைப்பு. அதுவும் வேறு ஒரு படத்துடைய சாயல் தான். சார்லி சாப்ளின் அவர்கள் நடிச்ச ஒரு ஓ! திரைப்படத்துடைய ஒரு சாயல். அந்த ஓ! படத்துல இதே சூப்பர். மாதிரியான காட்சிகள். ஆனா இதுல வந்து உறவுகள் நெறைய இருக்கும் இந்த படத்துல. அதுல ஆமா. வெறும் சார்லி சாப்ளின் அப்புறமா கூட வில்லன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அதுல. ஆனா அந்த காட்சி ஓ! அமைப்பு அங்கிருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் அது. ஓகே, ஓகே. நல்லாருக்கும். இந்த ஒரு கமல் கேரக்டர் கூட இவங்க அப்பாவா இருக்கிறவரு வந்து, அந்த கமல் வந்து இவரு பையன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அப்ப அந்த சொத்தெல்லாம் கரெக்ட்டா எழுதி குடுத்துருப்பாரு. நீங்க வந்து எல்லா தந்தை கேரக்டரும் சொல்றனால, அந்த வில்லனுக்கு ஒரு அப்பா இருப்பாரு தெரியுமா? ம். அவரு நாசருக்கு சொல்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவங்க பிளான் பண்ணி அதெல்லாம் அப்படிதான் ஃபன்னியா இருக்கும் அது. பெரியப்பா அப்படின்னது, "பெரியப்பாவே கொன்னுடலான்றியா?" அப்படின்னா, என்னமோ சொல்லுவாரு. தெலுங்கு தாத்தாவ கொன்ட்டியா மாதிரி, இந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டோனா?" அப்படின்னு சொல்லி அவங்க பிளானிங்கே வித்தியாசமா இருக்கும். ம். மலையிலேருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அது மாரி நல்லாருக்கும். அந்த படத்துல அந்த பீம் பாய்ன்னு ஒரு கேரக்டர் ஐயோ! ஒரு லாக்கர்ல இருந்து 6,00,000 எடுத்த அந்த நாய் அவினாசி முகத்திலேயடி. அந்த நாய் அவினாஷி மூஞ்சில விட்டேரி. அந்த டெல்லி கணேஷ் கேரக்டரும் அந்த எடுத்துட்டு வந்தோனே, "என்ன பேக்கிங்ல என்னடா மீன்? ஐயோ! மீன்" அப்படின்னு போட்டுருவான். "என்ன மீன் மாதிரி இருக்கு." அப்பன்னு பார்த்து 2 பேரும் கிராஸ் பண்ணுவாங்க. "யூ நோ வாட் ஐ மீன்? ஐ மீன்" என்ன அவளும் மீன் மீன்னு பேசுறா? ஐய்யயோ! அதெல்லாம் வந்து எப்படி யோசிச்சு அந்த காட்சி அமைப்பு வந்திருக்கும். டெல்லி கணேஷும் வந்து மாஸ்டர் ஆக்டிங்ல. ம். கமலும் மாஸ்டர். ஐயோ! 2 பேரும் அந்த சீன்ல யாரு ஸ்கோர் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ அது இப்ப அப்படி கமல் ஒரு படத்துல கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட். நல்ல எக்ஸ்பிரசிவான ஆர்டிஸ்ட் தான் ஆமா. பெரும்பாலும் இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் இப்ப எங்க அப்பா கேரக்டர்லயே இன்னொரு அப்பா. அது இப்ப நீங்க எப்படி ரூல்ஸ் ராமானுஜம்னு சொல்லி இந்தியன் தாத்தா இருந்தாரோ, அதே மாரி வேற ஒருத்தரு ரூல்ஸ் ரொம்ப அதிகமா போட்டு அவங்க பையன்கிட்ட நீ இதுதான் பண்ணணும். நீ அவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு நெறைய ரூல்ஸ் போட்டே வளர்த்திருப்பாரு. ஜெமினி கணேசன் அப்பாவா நடிச்சிருப்பாரு. ஐயோ! வெயிட். ஐய்யயோ! என்னால படத்த கொண்டு வர முடியலையே. ஆ சாரி. ஏன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு இசை குடும்பம் "புஞ்சை சார்ந்த உண்டு, நஞ்சை உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு தீரவில்லை." படம் பேரு தான் ஞாபகம் வரல. அதுவும் ஒரு ரியல் லைஃப்ல ஒருத்தர் கிராமத்தை எப்படி எந்த ஒரு போதை பழக்கம், எந்த ஒரு பிளாஸ்டிக் இல்லாம ஒரு கிராமத்த எப்படி வளர்த்தாரோ, இது பண்ணாரோ, அந்த இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க எடுத்தாங்க அந்த படத்த. மனதில் ஆமா. சட்டுன்னு மறந்துடுச்சு. நீங்க சொன்னதுல மனதில் உறுதி வேண்டும் இல்ல இது. வேற அந்த மாரி 3 வார்த்தை ஐயோ! சாரி நான் உங்களையும் மறக்க வச்சுட்டேன். கண்டுபிடிச்சிடலாம். அது ஐயோ டக்குன்னு முடிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். இதுவா பையா, தம்பி, தம்பி இத என்ன தம்பி? த தம்பிக்கு எந்த ஊர்ல கிடையாது. அது ரஜினி தம்பிக்கு படம். எந்த ஐய்யயோ! "உன்னால் முடியும் தம்பி." உன்னால் முடியும் ஐய்யய்யோ! தம்பி. மனதில் உறுதி சக்சஸ் நான் வேண்டும் தான் இல்ல. கண்டுபிடிச்சேன். எனக்கு தான் கப்பு எனக்கு தான். அந்த படத்துல வர அப்பா கேரக்டரும் ரொம்ப ஹெவியான அப்பா கேரக்டர் அது. ஆமா. இதுல அப்பாவ விட்டும் குடுக்க மாட்டாரு அவரு. ஆக்சுவலா ம். அப்பா கிட்ட பயங்கரமா சண்ட போடுவாரு. முரண் இருக்கும். நமக்கே கூட பிடிக்காது. எல்லாமே முரண். பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு. ஆனா கடைசில அப்பாவ விட்டும் குடுக்க மாட்டாரு. அப்பா வந்து இந்த சாப்பிடுற நேரம். அவமானப்படுத்தக்கூடாது. அந்த காட்சி ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்பா மேல இருக்கிற கோவத்துல, நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி தட்டி வைங்க. வைக்க மாட்டீங்களா? நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி தட்டி எடுத்து சாதம் போட்டு, ஆமா. அதுக்கப்புறமா பெசஞ்சு வாயில வைக்கும்போது சாப்பிட மாட்டாரு. சாப்பிட மாட்டாரு. அப்புறம் அந்த இதுல அந்த ஒரு பாட்டு வரும் தெரியுமா? ஃபுல்லா பாட்டு வரும். அந்த ஒரு சமைத்து பாரு அது ஒரு அது சாங் அப்பா வரும். வராருன்னு ஃபுல் அப்பா ஆ வராருன்னோனே ஓடி அப்பா போய் குதிக்கிறது. நேரம் அப்டின்னோன டொண்டடொன்னு எல்லாம் மாறிடும்.
அது நாங்க நாங்க வந்து சின்னதுல கிண்டல் அடிப்போம். நம்ம வீடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க வீட்ல எங்க அப்பா பயங்கர ஜாலி டைப். ஆனா கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால அது நாங்க சொல்லுவோம். டாடி இது உங்களுக்கு கோவம் வந்தா இப்படிதான் நடக்கும். அப்பா ஒரு நேரம்னா எல்லாம் வீடே காலி ஆயிடும். எல்லாம் ஓடிடுவோம் ஆளுக்கு ஒரு சைடு. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அது. அப்பா வர நேரம்னு சொன்னேன். அப்படின்னோன திருப்பி எல்லாமே அப்படியே பேக் டு இது. அந்த மனோரமா கேரக்டர் வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றது. அவங்க அவங்க அண்ணாவுமே வந்து இவருக்கு ஒரு அப்பா மாதிரி இருப்பாரு. அதுல. ம். பேச முடியாது அவரால. பேச முடியாது. பட் ம். அந்த நாதஸ்வரத்திலேயே வந்து அந்த ஒரு கன்சோல் பண்றது. அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. பியூட்டிஃபுல்லா. இப்போ நல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவர் மகன். ஏன்னா ஆரம்பத்துல சொல்லிட்டு நீங்க முதல் டாப் 2 இல்லைன்ட்டீங்க உங்களுதுல. அதனால தேவர் மகன்ல வர அப்பா கேரக்டரும் மிக மிக அருமையான ஒரு ஒரு அப்பா கேரக்டரா இருக்கும் அது. ஆமா. ஊர்ல பெரிய தலை, பெரிய கட்டு, ஊருக்குள்ளேயே 1000 பஞ்சாயத்து. இதுல புள்ள வெளிநாட்டுல இருக்கான். எப்பயாவது தான் வரான். வரும்போது ஒரு பொண்ணு அவரை கூட்டு வந்துடுறான். அந்த பொண்ணு என்ன குலம் என்ன கோத்திரம்னு தெரியல அப்படின்ட்டு அவருக்கே 1000 பிரச்சனை இருக்கும். பையனை வச்சுட்டு. ஆனா இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும். இருந்துட்டு ஆமா, போனோம், பையன் இருந்துட்டு போனோம் அப்படின்ட்டு. ஆமா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கடைசியில என்ன பண்ணுவாரு, அத ஏத்துக்குவாரு. ஏன்னா அந்த பாசம் வந்து ஜெயிச்சுரும் இல்லையா எப்பயுமே. ம். அதனால பையனையும் ஏத்துப்பாரு. சரி ஓகே அப்படின்ற மாரி கன்வின்சிங்கா தானே வரும் அந்த கேரக்டர் ஆக்சுவலா. அவர் இறந்து அதாவது போறது தான் அங்க ஒவ்வொரு ட்விஸ்ட். ஸ்டெப்பா கேட்பாரு. எல்லா கேள்விக்கான பதிலும் கமெண்ட் எந்த பதிலுமே அவருக்கு திருப்தியான பதிலா இருக்காது. ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம். அந்த பொண்ணு வந்து ஆமா. வேற மாநிலத்து பொண்ணு. அவரு ஒரு முடிவோட இருப்பாரு. அப்புறம் அந்த பொண்ணு சாப்பிட உட்காரும். கௌதமி வந்து சாப்பிட உட்காரும்போது அவங்க காரம் மடக்காம சாப்பிடுவாங்க உட்காருவாங்க. ஆமா. ஒண்ணு அந்த ஒண்ணும் காட்சி அது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன வந்து 100% கண்ணு முன்னாடி சிவாஜி கொண்டு வந்திருப்பாரு. ம். எப்படி இருப்பாங்க, அந்த ஈசி சேர்ல உட்கார்றதா இருக்கட்டும், அந்த பசங்கள கூப்ட்டு என்ன கால அமுக்கி விடுன்னு சொல்லுவார்ல, ஆரம்பிக்கும். மேல ஏறி மிதி, அதெல்லாம் செய்வாங்க கிராமத்துல. அப்படியே அந்த கேரக்டர் வாழ்ந்திருப்பாரு. அந்த நல்லாருக்கும். படத்துல அ சிவாஜி கணேசன் சாவடிச்சது கமலுடைய பொண்ணு தானே. நானும் அப்படிதான் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு ஏறி களிமண்ட ஆனா அது அவருக்கு நெஞ்சு வலியில இறந்திருப்பாரு. பட் நானே சொல்லுவேன், ஐயோ! அந்த பொண்ணு ஏறி தான் அவர சாவடிச்சுட்டா அப்படின்ட்டு. அதான் சொல்றேன். ஏன்னா, நீங்க இதுக்கு முன்ன ஒரு இன்டர்வியூ நீங்க சொன்னதுனால சொல்றேன். சிவாஜி கணேசனை சாவடித்தது யார் அப்படின்னா கமலுடைய பொண்ணு. நான் தானா லிட்டரலி இந்த வேலைய பார்த்து விட்டது. நீங்க சொல்லியிருக்கேன். நீங்க தான் முன்ன ஒரு தடவ நீங்க தான் சொன்னீங்க அத. இருக்கும், இருக்கும். செஞ்சிருப்பேன். அத பல நீங்க இடத்துல செஞ்சீங்களான்னு தெரியாது. எனக்கு டவுட் கமல் பொண்ணு செஞ்சிருக்குமான்னு தான் டவுட். இருக்கலாம், இருக்கலாம். மிதிச்சிருக்கலாம் அது. ஆமா, பாட்ரி. நான் அத வச்சு சின்னதுல பேசிட்டே இருப்பேன். அவரு பாட்ரின்னாரு, இந்த பொண்ணு ஏறி மிதி மிதி மிதிச்சு காலி பண்ணிருச்சு. ம். ஆனா அந்த சோ படத்துல அது அதனால பொண்ணு இல்ல. அ திரைப்படத்துல ஆமா, அது பொண்ணு இல்ல அது. ஆமா, ஏன்னா திரைப்பட போய் வேற ஒரு குழந்தை தான் அது. ஆமா, அந்த படத்துலயும் அப்பா கேரக்டரா சிவாஜி கணேசன் கமலுக்கு அப்பாவா நடிச்சது வந்து மிக மிக அருமையா இருக்கும். ஆமா. இந்த பொண்ணு நீங்க சொன்னனால ஞாபகம் வருது. இந்த ஸ்ருதின்ற சொன்னனால, அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவைஷண்மையில இருக்கிற அந்த பொண்ணு ஸ்ருதி இல்லன்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த பொண்ணு அந்த ஸ்ருதி மாதிரியே இருப்பா அந்த பொண்ணும். அவ ம். பேசுறது அவ்ளோ நல்லாருக்கும். அப்பா கௌஷி மாமி நெறைய திருடுறா. அந்த பொண்ணோட ஆக்சென்ட் வந்து, ஐயோ! அந்த பொண்ணு எப்படி இவ்ளோ நல்லா நடிக்குது? கேமரா எதிர்த்தாப்புல இருக்கிற மாரியே நடிக்க மாட்டா. அவ்ளோ நல்லா நடிப்பா. நான் தான் நெனச்சேன் எஸ்பிபி வருவாரு ஒரு சின்ன ரோல்ல. அவரும் ம். வந்து போட்டி போட்டு பண்ணியிருப்பாரு. அந்த படமே ஒரு அருமையான டாக்டர் படம். டாக்டர் ரோல் தானே வருவாரு. டாக்டர் ரோல். அந்த அதுலயும் ஒரு அவேர்னஸ் குடுத்திருப்பாங்க பாருங்க அந்த படத்துல. அந்த அதுல டீவியேட் ஆகல டாபிக்ல இருந்து. ஜஸ்ட் அந்த நெருப்பு விஷயத்துக்காக சொல்றேன். அதுலயும் ஒரு அவேர்னஸ் குடுத்திருப்பாரு கிரேஸி மோகன். தண்ணிக்குள்ள போட்டோனே, "யாரு போட்டது? அதுதான் சரியான ட்ரீட்மெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லாருக்கும். நம்ம சோ ஊர்ல அப்ப வந்து நெறைய இந்த கோணியில சுத்துறது, மண்ணு தூக்கி போடுறதுன்னு எல்லாருமே ஆமா, அகைன் அது காரணம் வந்து நம்ம ஊர்ல அதெல்லாம் பழக்கப்படுத்தியிருப்பாங்க. அதுல காப்பாத்திருப்பாங்க. அந்த இது எது வாட் இஸ் ரைட்ன்னு இல்ல. அப்போதைக்கு இருக்க பெஸ்ட் ஆப்ஷன்ல சாம்பல் வைக்கிறது அதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, பட் மெடிக்கலி தண்ணில டிப் பண்றது தான் பெட்டர் அப்படின்ற அந்த சஜஷன ஆமா. எஸ்பிபி ஆனா அன்லெஸ் வந்து இந்த ஆயில் வூண்டுனா மட்டும் நம்ம அத பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன் இல்லையா? எனக்கு ஒரு கிளியரா நான் நான் தெரியாது. எங்க அப்பா அம்மா டாக்டர் படிக்க ஆசைப்பட்டாங்கங்க. நான் படிக்கல. நீங்க டாக்டர்ன்னு அது சொன்னதுனால இல்ல. இப்ப நீங்க மெடிக்கல்னால பேசல. அப்படியே தான்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ். வசூல் ராஜா. எஸ். ஆமா. அதுல அதுல ஒரு அப்பா நாகேஷோட கேரக்டர். கேரக்டர். ஆமா. ரொம்ப நல்லாருக்கும் அது. அதுல பையன் டாக்டர்ன்னோன அவருக்கு ஒரு பெருமை. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பிரகாஷ் ராஜும் ஒரு அருமையான அப்பா ரோல் தான் ஆக்சுவலா. ம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்பாவா அவர் கேரக்டர் கரெக்ட்டா தான் பண்ணியிருப்பாரு.
அவர் வந்து என்னதான் வில்லேனியஸ் அப்படின்ற மாரி வந்துட்டா கூட, ஒரு அப்பான்னா யாருனாலும் அப்படித்தானே பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த டென்ஷன் வரும்போது அவர் சிரிக்கிறது, ஐயோ! அதெல்லாம் செமையா இருக்கும். ஹி ஹின்னு ஒரு ஒரு ஹவு ஒரு ஹவு டு ஐ நோ பெக்யூலியரா சார். ஹவ் டு ஐ நோ சார். இதுல வேற ஏன்னா பால்ல சர்க்கரை கலந்து தயிர்ல சாப்பிட்டா இவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பானுங்க. போய் எழுது அந்த விக் வச்சுட்டு இவரு எழுதுவாரு பாருங்க. ஐய்யயோ! அல்டிமேட் சீன் அதெல்லாம். ஆனா அதுல இன்னொரு அப்பா கேரக்டர் கிரேசி மோகனுக்கு ஒரு அப்பா கேரக்டர் வரும். ஓ! ஆமாமாமாமா. கேரம் போர்ட். கேரம் போர்டுக்கு என்ன குடுப்பானுங்க? குளுக்கோஸே அதாவது அத கலக்கி குடுப்பானுங்க. குளுக்கோஸே அத விக்ரமாதித்யனோட கலக்கி உயிர் குடுப்பானுங்க. ஆமா. விக்ரமாதித்யனோட உயிரு 7 கடல் தாண்டி ஒரு கிளியில இருந்தது. உங்க அப்பாவோட உயிரு கேரம் போர்ட்ல இருக்கு. புடிச்சு வச்சுக்கோ. அந்த கண்ண இப்படி கூட பார்றா இப்படி பாக்குது அப்படின்னுவாரு. அதனால அதுவும் நல்ல ம். இப்ப பாருங்க டக்குன்னு பாருங்க இப்ப பேசும்போது பிரகாஷ் ராஜையும் சொல்லிட்டோம், நாகேஷும் சொல்லிட்டோம், இவருடைய அப்பாவையும் சொல்லிட்டோம். கிரேசி மோகனுடைய அப்பா கேரக்டர் ஆமா. நடிச்சவரையும் சொல்லிட்டோம். அது ரொம்ப அருமையான இது. ஏன்னா ஆமா. கதாபாத்திரங்கள் இதுதான் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வரும்போது ஆமா. உதாரணம் ஈவன் மகாநதி படத்திலேயே நம்ம 3 அப்பாக்களை பத்தி பேசணும். ஒவ்வொரு படத்துலயும் நிறைய கேரக்டர்ஸ் அது நம்ம அது ஸ்பெசிஃபிக்கா அப்பான்ற கேரக்டர் எடுத்தா நிறைய வரும். அதே மாதிரி காதல் அப்படின்னு வந்தா கமல் படத்துங்கள்ல அதுவும் நிறைய இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள், மகள், மகன் அப்படின்னு ஒவ்வொரு உறவுக்குமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதிகமான இது இருக்கும். ஆனா இப்போ அப்பா அப்படின்ற கேரக்டர்ல தேவன் மகன் சிவாஜி கணேசன் ஒரு ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்துட்டாருன்னா கமலுக்கு வந்து அப்பான்னு சொல்ற மாதிரி கமல் வந்து தான் அப்பாவா நடிச்ச படம் பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் ஒரு இது. ஒரு அப்பா கேரக்டர்ல கமல் ஜொலிச்சது அப்படின்னு அந்த வெறும் ஃபோக்கஸ் வந்து ஒன்லி ஆஸ் எ ஃபாதர். ஒன்லி அஸ் அ ஃபாதர்ன்னா பாபநாசம்க்கு ஸ்கோர் குடுக்கலாம் பாபநாசம் அப்படின்றது மட்டும் அது கிரைம் மூவியா வர்றதுனால ஓ! நீங்க அது நான் ஆனா சொல்றது எப்படின்னா கிரைம் ஒரு மூவியா பிள்ளைக்கா இருந்தாலும், கிரைம் மூவி அதுல இல்லாம அடிப்படை ஒரு வந்து உங்களுக்கு பிள்ளைக்காக அடிபட்டு பாசம் போதப்பட்டு டோட்டலாவே வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி கிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எழுதுவாங்க. நடிக்கலையோ அப்படின்றது என்னுடைய எண்ணம் அதாவது கமலுக்கு. நீங்க சொல்றது என்னன்னா, பிசிக்கலா அடி வாங்கலன்றீங்க. பாபநாசத்துல இப்போ வாங்கியிருப்பாரு. ஆமா இப்போ போலீஸ் தவமாய் தவம் இருக்கிற படம் தவமாய் தவம் இருக்கிற படம் வந்திருக்குன்னா அதுல ராஜ்கிரனுடைய கேரக்டர் ஒரு அப்பா கேரக்டரா இருக்கும். அந்த வலிகள் வேதனைகள் தனியா இருக்கும். அந்த அந்த மாதிரி ஒரு ஃபுல்லி ஃபோக்கஸ்டா ஒரு ஃபாதர் கேரக்டரா இல்லையோ அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அதுல வந்து கமல் வந்து மேலோங்கி இருக்காரு. அந்த அந்த கேரக்டரை விட கமல் மேலோங்கி உண்மதான். இருக்கிறதுனால எல்லா படங்கள்லயுமே அதிகமா ஈவன் இருக்கு. நீங்க அந்த கமலுக்கு வந்து இப்போ சில நடிகர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆக்சுவலா நானு கமல குறைத்து பேசல. ஆனா சில நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இளமையிலேயே அந்த அப்பாவா நடிக்கக்கூடிய முதிர்வு வந்துரும். ஒரு உதாரணத்துக்கு ரஜினிக்கு அது இருந்த மாதிரி நான் உணர்றேன். உணர்வு ரீதியா அந்த அப்பாவா மெர்ஜ் ஆயிடுறது. அந்த கேரக்டரோட மெர்ஜ் ஆகுறது. நான் ஒரு தந்தை அப்டின்னா, தந்தையாவே உணரக்கூடியது சில கேரக்டர்ஸ்க்கு யங்காவே இருந்திருக்கு. பட் கமலுக்கு வந்து யங்ல அது கொஞ்சம் ரொம்பவே கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணராமன்லயும் அவருக்கு ஒரு மகன் இருப்பாரு. ஆனா, ம். அந்த அதாவது குட்டி பையன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த தம்பி கேரக்டருக்கும் ஒருத்தர் இருப்பார். பட் பெரிய ஒட்டுதல் அதுல இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வயசானதுக்கு பிறகு அந்த முதிர்ச்சி வந்த மாதிரி கொஞ்சம் தெரிகிறது. அது நல்லா ஃபுல் பாபனா ஃபிளெஷ்டா வரல. ஆ ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஆனா ஃபுல் ஃபிளெஷ்ட். பாபநாசம் ஓகே. அது தெரியல. அதான் நான் சொன்னேனே. அந்த ஒரு தெரியல. அவர் வந்து அதுல முழுமையா தன்னை இணைத்துக் கொள்ளலையோ! அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு. ஆமா. இல்ல இப்ப நமக்கு உதாரணத்துக்கு தான் நீங்க திடீர்னு பேச்சுவாக்குல சொன்னீங்கல்ல, அஜித் பொண்ண கூட்டு பைக்ல போனாருன்னு. ஒரு அப்பா கேரக்டர்னு கரெக்ட். டக்குனு உங்க மனசுல வருதுல்ல. அந்த மாதிரி ஆமா. கமல்து வரல அப்படின்றது. ஆனா ஒரு படம் அந்த அளவுக்கு வந்து பிரபலமாகாத படம். ஆனா அதுல அப்பாவா அவரு ஜொலிச்சிருப்பாரு. ஆனா படம் ஜொலிக்கல. அது ஓ! என்ன படம்னா, கே. பாலச்சந்தர் அவர்கள் இறக்கும் தருவாயில் வெளிவந்த படம். வெளிவரல. வெளிவரதுக்கான ஆயத்த பணிகள் இருந்த படம். கே. பாலச்சந்தரே நடிச்ச படம். உத்தம வில்லன் எ அப்படின்ற ஒரு படம். உத்தம வில்லன்ல ஓ! ஆமா. ஓகே. எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த பசங்க ரோல். உத்தம யாரு? வில்லன்ற படத்துல கமலுக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோ. அது படத்திலேயே அவர் வந்து ஒரு ஹீரோ தான். அவர் ம். படத்துல ஆமா. ஏதோ கதை டிசீஸ் வியாதி இருக்கும் படத்துல அவருக்கு. ஒரு கேரக்டரே வந்து ஒரு ஹீரோ கேரக்டருடைய லைஃப் ஒரு கேன்சர் பேஷண்டுடைய லைஃப் மாதிரி ஆ. வரும். அந்த படத்துல கிளைமாக்ஸ் நீங்க படம் பார்த்தீங்கன்னா இல்ல அந்த படத்து கிளைமாக்ஸ்ல அவரும் ஒரு 13 வயதுல இருக்கிற அவருடைய பையனும் டீனேஜ்ல இருக்கிற அவருடைய பையனும் பேசுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வரும். அதாவது ம். என்னன்னா ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி ஆபரேஷன்ல பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்ற மாதிரி இருக்கும். பாசிட்டிவ்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ம். அந்த சமயத்துல பையன் கிட்ட வந்து பொறுப்பு சொல்லுவாரு. இதுதான்டா நீ இது மாதிரி தான் பண்ணணும் போது பையன் அவர்கிட்ட வந்து ரொம்ப பேசாத பையனா இருப்பான். அவனுக்கு ம். பால் வச்சு விளையாடிட்டு இருப்பான். அவங்ககிட்ட பேசும்போது ஒரு ஒரு நான் ஒரு யதார்த்தமா ஒரு
இப்ப நிகழ்காலத்துல ஒரு அப்பர் கிளாஸ் ஒரு ஃபாதர் பையன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அதாவது பிசினஸ்க்காகவே ஊரெல்லாம் சுத்திட்டு குடும்பத்தை பார்க்காத ஒரு அப்பா திடீர்னு தான் உயிர் போகுது, தனக்கான வழின்னு ஒண்ணு வரும்போது, ஐயையோ நம்ம சுத்தி இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்க நம்ம கண்டுக்கலையேன்னு, அதாவது நம்மளுடைய ஆப்சன்ஸே இவங்களுக்கு ஒரு பெயின் வராதே அப்படின்ற ஒரு அந்த ஒரு பெயின் டைம் பெயின் இது. அது ஓ! சில பேருக்கு என்ன அது பெயின்னா, ஐயோ கரெக்ட்டு. நம்ம இல்லாம போயிட்டா குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு பெயின் இருக்கும். இன்னொரு பெயின் ஆ. என்னன்னா, நம்ம இல்லாம போயிட்டா குடும்பத்துல கண்டுக்க மாட்டானுங்க. உத்தம வில்லன் இன்றைய படத்துல வர எதார்த்தம். கமல். ஆமா. நீங்க சொல்றது வந்து அது இன்றைய எதார்த்தம். இப்பலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் தான் ஒரு சின்ன நான் எனக்கா தோணுன கவிதை வரி. "மரணத்தை கூட மறக்க வைத்து விடுமோ இந்த கணினி உலகம்" அப்படின்னு. எனக்கு நிஜமாவே தோணுச்சு. மரணத்த கூட மறக்க வச்சுரும் போல இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு மரணம் அப்படின்னா, அதுக்கு உண்டான மரியாதை இருக்கும். இப்போ ம். எப்படி சொல்றது? இப்ப எங்க தாத்தா இறந்து போனாங்க அப்படின்னா, அந்த வலிய ஏத்துக்கவும் முடியாம ஒரு 1 மாதம், 2 மாதம் நானும் என் தம்பிலாம் வந்து அவங்க இருந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு நின்ன நேரங்கள்லாம் உண்டு. எங்க தாத்தா எங்கெல்லாம் உட்கார்ந்திருப்பாங்க, எங்க தாத்தா எங்க துண்டு காய போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே கண்ல தண்ணி வந்த நாட்கள்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்க வந்து ரொம்ப ஒன்றி போய் இப்பலாம் அப்படி இல்ல. தாத்தா பாஸ்ட் அவே அப்படின்ட்டு ஒரு செல்ஃபிய போட்டுட்டு, அதுங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. கேம் விளையாடுது. அது தாத்தாவா? ஓ! தாத்தா! ஓ! ஆமால்ல. ஐ ஹேட் அ கிராண்ட்ஃபாதர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்குதுங்க. அந்த பெயின் மரணத்தை கூட மறக்க வைத்து விடுதோ! அப்படின்னு ஒரு பெயின்ஃபுல் விஷயம் தான் அது. ஆமாமா. என்னமோ அது என்ன செய்றது? அது உண்மதான். ஆ. இதே எனக்கு எதார்த்தம் தெரிஞ்சு தான். ஆ. இதே மீடியா. எதார்த்தம் தான் இன்னொரு திரைப்படத்துல கமலும், திரிஷாவும் நடிச்சாங்க. அந்த படமும் தூங்கா நகரமா, தூங்காவனமா? ஆ, அந்த படத்துல கமல் போலீஸா இருப்பாரு, திரிஷாவும் போலீஸா இருப்பாங்க. படம் ஓடல. அத விட்டுருங்க. ஆ ஆமாமாமா. ஏதோ ஒரு தூங்காவனமோ, கன்னா தூங்கா பின்னான்னு சண்டை நகரமோ போட்டுட்டே இருப்பாங்க. கச்சா முச்சா முச்சான்னு. ஆ, அது ஏதோ ஒரு படம். அதுவும் ஒரு ரீமேக் படம். அந்த படத்துலயும் அவருக்கு ஒரு பையன் கேரக்டர் இருப்பான். பையன் கேரக்டர் எப்படின்னா, அப்பாவ மதிக்காத பையன் கேரக்டரா இருப்பான் அவனும். ஓ! அடிபட்டு அ கமலுக்கே அடிபட்டு இடுப்புல தையல் போட்டு, பேண்டேஜ்லாம் போட்டு பையன ஸ்கூல் டிராப் பண்ண போவாரு. பையன் ஓ! ஸ்கூல்ல இருந்து கார்ல இருந்து இறங்குன உடனே கதவு சாத்தாம போகும். இல்ல, கார் இல்ல. கதவு எனக்கு சாத்தாம இதுல நீங்க ஏன் வந்து உங்களுக்கு அந்த அப்பா கேரக்டர் பிடிச்சதுன்னு எனக்கு ஒரே கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஏன்னா, பாபநாசத்துல பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு மனிதன் இவரு. ஸோ இவருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு, இவரோட ரோல்ல. நீங்க முதல்ல சொன்ன நடிகர் கேரக்டர்லயும் சரி, இந்த கேரக்டர்லயும் ஒரு அப்பாவா அவர் அந்த குழந்தைக்கு வந்து நெறைய இடங்கள்ல இல்லையே! இல்ல. ஸோ அப்ப வந்து அவருக்கு அது கிடைச்ச பனிஷ்மென்ட் மாரி தானே அது. ஆ ஓகே, ஓகே. இதுல என்ன மீன் பண்றேன்னா, அதாவது பாபநாசம்ல ஒரு கிரைம் நடக்குது. அந்த கிரைம கவர் பண்றதுக்கு தன்னுடைய திறமைகளை காமிக்கக்கூடிய ஒரு சூழல் பாபநாசம்ல. நான் சொல்றது ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கு உண்டான சிச்சுவேஷன் பாபநாசத்துல இருக்கு. அத கமல் சரிவர பண்ணாரு. அதுவே ம். உத்தம ஓ! வில்லன் படத்துலயோ ஓகே, அல்லது ஓகே. தூங்கா நகரத்திலயோ இது வந்து இந்த பிட்டு தேவையே இருக்காது. இதுல உத்தம வில்லன் படத்துல ஒரு கேன்சர் பேஷண்டா அவரு அவங்க மனைவிக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைகள், அவருக்கும் இன்னொரு நடிகையோட இருக்கிற உறவு அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு நிறைய பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அதுல இந்த பிட்டு தேவையே இருக்காது. அவரும் அவங்க பையனை பேசுற அந்த 10 நிமிஷம் தேவையில்லாத ஒரு இது மாதிரி இருக்கும். ஆனா அது படத்துல இணைப்பிருக்கும். வரும்போது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஓகே, ஏன்னா ஓகே. அந்த படத்துல இது பையன் மட்டும் இல்ல, அந்த படத்துல அவருடைய பிஏவா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர்கிட்டயும் வந்து சொல்லுவாரு, இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்குங்கன்னு போது அவர் சொல்லுவாரு, எனக்கு வேற என்னங்க தெரியும், உங்களை விட்டு எனக்கு யாரும் தெரியாதுங்க, நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் இங்க தூங்க நகரத்துல அதே மாதிரி தான். படத்துல வந்து கிரைம் படம் அது. கமல் ஒரு ம். ட்ரக் வந்து சீஸ் பண்ணணும் அந்த ஸ்டோரி. திரிஷாவும் இருப்பாங்க அதுல. அதுல ஒரு சின்ன ஒரு பிட்ட தான் வரும். அப்பா ஒரு அப்பாவா ம். முன்னாள் தான் ஒரு பெரிய ட்ரக் இதை வந்து ஃப்ளைஓவர்ல அட்டாக் பண்ணி காப்பாத்திருப்பாரு. ஆனாலும் மறுநாள் காலங்காத்தால இருந்து ஒரு அப்பாவா ஸ்கூல்ல போய் டிராப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆனா அப்போ அது டிராப் ஃபியூச்சர்ல பண்ணும்போது புரியும். இந்த மாதிரி உண்மையான தியாகங்கள் வயது முதிரும்போது அந்த பையனுக்கு புரியும். கண்டிப்பா. ம், ஏன்னா ஆமா. அவரு எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னு தெரியும் இல்லையா? அது அந்த வழியை எப்படி காமிப்பானா, இறங்கிட்டு டேய் பாய்டான்னு பையன் கழுத்து அறந்து இறங்கி போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுன்னு. அது எப்படின்னா இந்த டிரைவர் சீட்ல இருந்து கதவு சாத்தணும். டிரைவர் சீட்ல இருந்துட்டு ஆ ஆப்போசிட் சைடு கதவு சாத்தணும். இடுப்புல வந்து தையல் போட்டிருப்பாங்க. அடிபட்டது தையல் ஓ! போட்டிருப்பாங்க. போட ஸோ முடியும். அந்த இது இறங்கி வந்து தான் போடணும். அப்ப வந்து அப்படி குனிஞ்சு இது பண்ணும்போது அந்த அப்படின்ற வழி அந்த இதெல்லாம் காமிக்கும் போது டக்குன்னு அந்த சின்ன சின்ன நல்ல ஸ்பார்க்ஸ் தான் அதெல்லாம். அது கமல்கிட்ட அந்த சிறப்பு அம்சம் இருக்கு. ஆமா, ஆமா. அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். நடுப்புற ஒரு மிஷ்கினோட இப்ப நீங்க டீட்டெயில்ஸ் சொன்னனால ஒரே ஒரு சின்ன துணுக்கு பாயிண்ட் மாதிரி. மிஷ்கினோட பேட்டி ஒண்ணு பார்த்தேன். அவரு ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னாரு. மகாநதி படத்துல அந்த பொண்ணும், அந்த பையனும் போலீஸ் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஒரு ம். காட்சியில.
அந்த காட்சியில அந்த பையன் வந்து அந்த துப்பாக்கிய இப்டி தொட்டு பார்ப்பான் கையில. அந்த சின்ன விஷயத்த மிஷ்கின் மென்ஷன் பண்ணிட்டு, அது கமலோட டச் அப்டின்னு சொன்னாரு. ம். ஆக்சுவலா அது ரொம்ப பயங்கரமான விஷயம் அது ஆக்சுவலா. டைரக்ஷன்ல முக்கியமான விஷயமே, உங்களுக்கு நடக்கிறத நடக்கிற மாதிரி உங்களால காட்ட முடிஞ்சா தான். இப்ப நம்ம சும்மா நீங்க எதார்த்தமா நிக்கும்போது, கதவ இப்டி சும்மா நிக்க மாட்டீங்க. கதவ தட்டிட்டே நிப்பீங்க. ஒரு பக்கத்துல ஒரு துப்பாக்கி இருக்குன்னா, அத தொடுவீங்க. ஏதோ ஒண்ணு ம். பண்ணுவீங்க இல்லையா? அந்த எதார்த்தத்த நடிப்புல கொண்டு வரது வந்து சில பேரால தான் முடியும். சும்மா அப்டியே நின்ன இடத்துல அட்டென்ஷன்ல நின்னுட்டு நடிச்சுட்டு போறது ஒண்ணுமே இல்லல்ல. சோ அது ஆமாமா. மாதிரி. சோ அதுக்காக இப்போ இந்த டீட்டெயில்ஸ்க்காக சொன்னேன். டீட்டெயிலிங்ல எப்பவுமே இப்ப நீங்க சொல்ற எல்லாமே மிஷ்கினா இருக்கட்டும், அதுக்குன்னு சில டைரக்டர்ஸ், சில நடிகர்கள், சில தயாரிப்பாளர்கள், சில கதை இப்ப நீங்க கிரேசி மோகன்ல இருக்கிற டீட்டெயிலிங்ஸ், ஆமா. அது சிச்சுவேஷனல் டீடைல்ஸ். கிரேசி மோகனை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து சிச்சுவேஷனல் டீடைல்ஸ் தான் இருக்கும். இந்த சிச்சுவேஷன். கதாபாத்திரம் சமையல்கார கதாபாத்திரம்னா அதுல என்னென்ன மாதிரியான நகைச்சுவை, உப்பு, காரம் அப்படின்னா சமையல்ல உப்பு சார்ந்து சில நகைச்சுவைகள் பண்ணணும். ஆமா, அப்புறம் அது ஒரு சைவ வீட்டு சமையலா இருந்தா அதுல மீன் வந்தா என்ன இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பிளஸ் ஒன் அப்படியே அந்த மீனை வச்சு இன்னொரு காமெடி என்ன பண்ணலாம் ஆமா. அப்படின்னு. அதே ரொம்ப மாதிரிதான் நல்லா இப்போ இருக்கும். அந்த வசூல் ராஜால ஒரு ஹாஸ்டல்னா எப்படி இருக்கணும், அந்த ஹாஸ்டல் இருக்கிற ஆமா, தங்குற பையன் எப்படி இருக்கணும், ஒரு ரேகிங் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணது அருமையா. கமல் மட்டும் இல்ல, கமலுடைய குழுவை சார்ந்தவர்கள் ரொம்ப சிறப்பா ஆமா. உபயோகப்படுத்திருப்பாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஏமா. இப்போ கமல் ரஜினி, இது ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கமல் ரஜினி இருவரில் யார் தந்தை கதாபாத்திரத்தில் ஜொலித்தார்கள் என்று நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அ பிடிச்சதுன்னா ரஜினி தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த அஜித்துக்கு ஒரு டக்குனு ஒண்ணு அஜித் ஞாபகம் வந்தது. ஏன் அப்டின்னா, அஜித்துக்கும் ரஜினிக்கு இருக்கக்கூடிய அதே அளவு கனிவு முகத்துல இருக்கு. அந்த ஒரு ஒரு கனிவுன்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்க ம். அந்த "உனக்கென்ன வேணும் சொல்லு" பாடல்ல போய் பார்த்தீங்கன்னா, அது சொல்ல முடியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் அன் எமோஷன். நீங்க ஒரு குழந்தைய பார்க்கும்போது உங்க முகம் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே உங்க முகத்துல அந்த குழந்தை மேல ஒரு உயிரே இருக்குன்னா, நீங்க பார்க்கிறப்ப அந்த குழந்தைய எப்படி பார்ப்பீங்க? அந்த கண்ணுல தெரிஞ்சிரும் அதெல்லாம். அது அஜித் அவ்வளோ அழகா காட்டியிருப்பார். அதே மாரி தான் நான் ரஜினிக்கு சொல்றேனே, ரஜினி அவரு அப்பாவா நடிச்ச எல்லாத்துலயுமே ஸ்கோர் பண்ணியிருப்பார். ம். ஒரு சின்ன சர்க்கிள் கூட நீங்க சொல்ல முடியாது. நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நீங்க அ ஃபார் அண்ணாமலை, எக்ஸாம்பிள் நான் தான் படையப்பா. அப்பயே சொல்லிட்டேனே, முள்ளும் மலருமே எனக்கு வந்து அண்ணா மாதிரியே தோணாது. அப்பா மாரி தான் தோணும் அந்த கேரக்டர். அவரு ம். பார்க்குற ஒரு வசனம் வரும் அதுல. என் தங்கச்சி பட்னியா இருக்கான்னா, அன்னைக்கு நான் செத்துட்டேன்னு அர்த்தம் செத்துட்டுன்னு அப்படின்னு சொல்லி. அர்த்தம். அந்த அவரு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த உணர்வோட கனெக்ட் பண்ணுவாரு. மேலாப்ல பேச மாட்டாரு. வீரத்தோட அவர் வந்து நான் என் மூஞ்சி நல்லா இருக்கா? நான் வீரமா தெரியிறேனா? அதெல்லாம் அவருக்கு மேட்டர் இல்ல. அந்த இடத்துல அந்த எமோஷன் அந்த இடத்துல கன்வே ஆகணும். அவ்வளோதான். அது அவ்ளோ நல்லாருக்கும். அந்த கெட்டா பயசாறு காளி மாதிரியே இதுவும் ஃபேமஸ் ரொம்ப. அந்த ம். என்ன என் தங்கச்சி பட்னியா இருக்கான்னா, அன்னைக்கு நான் செத்துட்டேன்னு அர்த்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு சான்ஸே இல்ல. பியூட்டிஃபுல் வசனம். அந்த கேரக்டர் நிக்கிறதுக்கு அதுதான் காரணம் இல்லையா? அது மட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஃபிலிம்ஸ் அந்த என் பொண்ணுக்காக நான் சரண்டர் ஆவுறேன் அப்படின்னு வரல படையப்பால. ம். எனிதிங் ஓகே. நான் என் பொண்ணுக்காக உன் கால்ல விழணும்னு சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த நான் ஆக்சுவலி வந்து ரியல் லைஃப்லயும் பார்த்தா அவரு சூப்பர் ஸ்டார். ம். அந்த படத்துலயும் அவரோட கேரக்டர். பட் இந்த கேரக்டர் இப்படி போய் வருது அப்படின்னா, அத அவரு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அவர் ஏன் ஒத்துக்கிட்டாருன்னா, உண்மையான வாழ்க்கையில அவர் அப்படிதான். அவரு பொண்ணுக்குன்னா அவர் கால்ல விழுவாரு. ஸோ நீங்க உண்மையா அப்படி இருக்கும்போது, நீங்க எங்க உங்க முகம் வரும்போதும் அந்த உண்மை வெளியில வந்துரும். ஐயோ! நான் அதுக்காக கமல் அப்படி இல்லன்னு சொல்ல வரல. பட் எனக்கு புடிச்சது ரொம்ப ரஜினி தான். தந்தை கதாபாத்திரத்தில் அதிகமாக ஜொலிப்பது கமலை விட ரஜினி என்பது உங்களுடைய ரஜினி எண்ணம். தான். ரொம்ப நன்றி ஆமா. ஐயம்மா. ஒரு ரொம்ப ஆங்கில புத்தாண்டு தினத்தில் தமிழர்களோடும் சேர்ந்து ஒரே ஒரு நிமிஷம். கொண்டாடுவோம். நீங்களும் மட்டும் இதுக்கு பதில் சொல்லி முடிச்சுருங்க. உங்களுக்கு அல்ல கமல் எனக்கு வந்து ரொம்ப அது அப்பா கேரக்டர், பையன் கேரக்டர், தாத்தா கேரக்டர், எந்த கேரக்டரா இருந்தாலும் நான் இப்படி இருந்தா ரஜினி தான் சொல்ல போறேன் நானு. ஓ! அது வந்து அது டிஃபால்ட் அது. ஆப்ஷன்ல அது உங்க அம்மா பேரு ரஜினினால அப்படி வருது. ஆமா. இப்ப கிரிக்கெட்லயே யாரு பெஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன் நீங்க வந்து கமலா, ரஜினியான்னு கேட்டா ரஜினி தான் சொல்லுவேன். ஐயோ! கிரிக்கெட் அந்த அளவுக்கு ரஜினி ஃபேனா நீங்க? ஓகே. ஏன்னா தப்பா இருந்துட்டு போட்டுன்றதுதான் எனக்கு. ஓகே. நீங்க மார்க் ஆமா. போடுறது இப்ப போடாதது நீங்க உங்க விருப்பம். காமெடின்னு எடுத்தீங்கன்னா, காமெடில கேட்டீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் நம்ம கமலுக்கு தான் வோட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இது. அதுலயும் மாறுபடும். நகைச்சுவையிலயும் சில படங்கள்ல ரஜினி ஈஸியா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ரஜினின்றது படிக்காத பையன். அது ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற கமலஹாசன் எதெல்லாம் பண்ணலாம். அவருடைய ஓ! அந்த நடிப்பு திறமை அதெல்லாம் நிறைய பண்ணலாம். ஆனா ரஜினி பண்ணும்போது அது வேற.
அது வந்து ஓகே. அனைவரும் ரஜினி வந்து கைத்தட்டி எம்ஜிஆர் பாராட்டக்கூடிய விஷயம். பாலிசி. எம்ஜிஆர் பாலிசி. "நீ மக்களை விரும்பினால் மக்கள் உன்னை விரும்புவார்கள்." அந்த அவ்வளவுதான். பாலிசி. அந்த மாதிரிதான், அந்த மாதிரிதான். ஏன்னா மக்களில் ஒருவராக ரஜினி இருக்கிறதுனால எந்த ஒரு ரோலு, எந்த ஒரு இதனாலும் ஓகே. அது இஸ் நாட் ரைட் ஃபிட்னு சொல்ல வரல. நாங்க அதை ஆமோதிக்கிறோம்னு தான் சொல்ல வரேன். அதனால திரும்ப அப்படியே ஒரு ரவுண்ட் அபவுட் போட்டு ஒரு முடிவுரையா சொல்லிடுறேன். ஆங்கில புத்தாண்டு தினத்தை தமிழோடும் தமிழர்களோடும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக டைம் ஃபார் ஆல் நிகழ்வு செய்வது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் இந்த ஆண்டு தந்தைகளை பற்றி பேசும்போது அது ஒரு தனியான ஒரு நெகிழ்வான பல தருணங்களையும் கொடுத்துள்ளது, மகிழ்வான பல தருணங்களையும் கொடுத்துள்ளது. ஆதலால் தந்தைகளை போற்றுவோம், டைம் ஃபார் ஆலோடு சேர்ந்து கொண்டாடுவோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் நன்றி.